ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் நிறைந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கண்மணி போல காப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமாக இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமது மிகுந்த கிருபையின்படி கர்த்தாவே, இன்னைக்கு அப்பா இந்த பாவம் சண்டேல இந்த குடும்பமாக உங்களுடைய பாதப்படியில் வந்து நிற்கிறோம் அப்பா. இது கர்த்தர் நீர் எங்களுக்கு பாராட்டின தயவு அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தருணத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தாவே, ஸ்தோத்திர பலியிடுகிறோம், என்னை மகிமைப்படுத்துகிறான்னு சொன்னீங்களே அப்பா. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக எங்களுடைய ஸ்தோத்திரங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம் ராஜா. உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும் ராஜா. இந்த ஸ்தலத்தில் ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உமது மிகுந்த இரக்கங்களின்படி எங்களை சுத்திகரிங்கப்பா. அப்பா, உங்களுடைய இரத்தத்தினால் ஒரு விஷயங்களை கழுவுங்கப்பா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. நீர் இந்த ஸ்தலத்தில் வருவதற்கு தடையாக இருக்கிற என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னிங்கப்பா. கர்த்தாவே, எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னிங்க. உங்களுடைய இரத்தத்தினாலே கழுவுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் கர்த்தாவே விலக்கி நீக்கி கழுவி எங்களை சுத்திகரிக்கிறத அப்பா. அந்த இரத்தத்தினாலே எங்களை ஒரு விசை கழுவுங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. நீர் பரிசுத்தர் ராஜா. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் கர்த்தாவே. அப்பா, எங்களையும் பரிசுத்தப்படுத்துகிற தேவனாகிய கர்த்தர் நீங்க மட்டும்தான் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, உம்முடைய மகிமையால இந்த இடம் அப்பா பரிசுத்தமாக்கப்படட்டும் அப்பா. உம்முடைய வஸ்திரம் தொங்கலால் இந்த இடம் நிறைந்து இருக்கட்டும் அப்பா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய மகிமை இங்கே தங்கி இருக்கட்டும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ராஜா. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தாவே, இந்த ஆராதனையுடைய ஆரம்ப இந்த மணித்துளிகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. நீர் எங்கள் மத்தியில் வாங்க ஆவியானவரே. நீங்க வந்தா எங்க குறைவுகள் நீங்குவாப்பா. நீர் எங்க மத்தியில வாங்க, எங்களை உலாவுங்கப்பா, எங்களை தொடுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. நீ நல்லவர், நல்லவர், நல்லவர் அப்பா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேலையிலேயும் கர்த்தாவே அப்பா, இந்த நார்ஷோர் பகுதியை இப்பொழுதே உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கணும் ராஜா. கர்த்தர் என்ன நோக்கத்துக்காக இந்த நார்ஷோர் பகுதியில் இந்த ஊழியத்தை ஏற்படுத்தினீரோ அந்த நோக்கங்கள் நிறைவேறட்டும் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அந்த நார்ஷோருக்கு நேராக இருக்கிற வன்மண்டல பகுதிகளை கர்த்தாவே உம்முடைய ஆளுகைக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டும் அப்பா. தடைகள் மாறட்டும் அப்பா. ஒரு ரட்சிப்பின் ஆவி, ரட்சிப்பின் சந்தோஷம் இங்கே இறங்கி இருக்கட்டும் ராஜா. இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் மேல உடைய பரிசுத்த கரம் இறங்கி இருக்கட்டும். உடைய தேவ தயவு இறங்கி இருக்கட்டும் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்க ஆலயத்தை இப்பொழுதும் கர்த்தாவே உடைய இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ள உடைய பரிசுத்த பிரசன்னத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த ஆராதனை முழுவதும் கிருபையாக நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. ஆராதனையுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் கர்த்தாவே உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கட்டும் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்களுடைய வாயின் வார்த்தைகளினால நாங்கள் உங்களை ஆராதிக்காம ஆவியோடு உண்மையோடு உண்மை ஆராதிக்கிற கிருபையை தாங்க. ஆராதனின் ஆவியானவரே, நீர் எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்களுக்கு பாட தெரியாது, எங்களுக்கு ஜெபிக்க தெரியாது, எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. உமக்கு உகந்த துதி பலிகள் அப்பா, உம்முடைய நாமத்துக்கு மகிமை சேர்க்கிற உண்மையுள்ள பரிசுத்த ஆராதனை எங்களிலிருந்து வெளிப்பட கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டுங்கப்பா. நீ நல்லவர், நல்லவர், நல்லவர் அப்பா. அப்பா, இந்த ஒரு மாதம் முழுவதும் எங்களை நடத்தின தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த மார்ச் மாதத்தினுடைய 5வது சண்டே உடைய பாதப்படியில் வந்து நிற்க கர்த்தர் பாராட்டின தயவிற்காக நன்றி ராஜா. தகப்பன் தோளில் சுமந்தது போல கர்த்தாவே நீ துமந்து வந்ததை நாங்கள் யோசிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. 5 வாரங்களும் கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருந்து அற்புதமாக எங்களை நடத்துனீங்க அப்பா. எங்களுடைய கேள்விக்குறிகள் எல்லாம் அப்பா ஆச்சரியக்குறியாக நீ மாற்றி நடத்துனீங்களே அப்பா. உனக்கு நன்றி தகப்பனே. இன்னும் நடத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. கர்த்தாவே இப்பொழுதும் கர்த்தாவே அப்பா இந்த என்எஸ்டியை ஊழியத்தை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்குற ராஜா. நீங்க நடத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஸ்தலம் கர்த்தாவே உண்மை தரிசிக்கிற ஒரு மெத்தையிலாக இருக்கட்டும் தகப்பனே. இங்க வருகிற மக்கள் கர்த்தாவே உண்மை தரிசிக்கணும் ராஜா. எங்களை மறைத்து நீர் வெளிப்படுங்க அப்பா. இது கர்த்தர் தாபரிக்கிற ஸ்தலம் என்று மக்கள் கண்டுகொள்ள கர்த்தர் இறக்கம் செய்ய தகப்பனே. அப்பா, ஒரு வாக்குவாதம் இல்லாத ஒரு ரகுபத்தாக இருக்கட்டும் ராஜா. கர்த்தாவே ஒரு விரிவான ஸ்தலமாக, ஒரு பறந்து விரிந்த ஒரு ஸ்தலமாக கர்த்தரை ஆசீர்வதிங்க அப்பா. உங்களுடைய கருத்தினால் ஆகும் அப்பா. நீர் அப்படியாக செய்யுங்க அப்பா. அப்போ ஒரே யூனிட்டியோட கர்த்தாவே அப்பா உமக்கென்று ஊழியம் செய்கிற ஒரு கிருபையை எங்களுக்கு தாங்க, எங்களை நடத்துங்கப்பா.
கர்த்தருக்குள்ள இளைப்பாறுகிற ஒரு ஏலியமாக இது இருக்கட்டும் தகப்பனே. இங்க வருகிற மக்கள் தங்களுடைய அப்பா பாரங்கள், அப்பா கஷ்டங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு உமக்குள்ள ஒரு இளைப்பாறுகிற ஒரு ஸ்தலமாக, அப்பா உண்மை ஆராதிக்கிற ஒரு ஸ்தலமாக இருக்க கர்த்தர் இதை பிளஸ் பண்ணுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதியும் கர்த்தாவே நீர் ஆளுகை செய்யுங்க. உங்களுடைய அபிஷேகம் நிரம்பி இருக்கட்டும் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். என்னென்ன ப்ரேயர் ரெக்வெஸ்டோட அப்பா அவங்க பிள்ளைங்க வந்திருக்காங்களோ ஒவ்வொரு ப்ரேயர் ரெக்வெஸ்ட்டுக்கும் அப்பா அவங்களுடைய இருதயமும் அப்பா அவங்களுடைய நாமமும் கர்த்தாவே அவர்களுக்கு இது ஆமென்றும் ஆமென் என்றும் சொல்லி கர்த்தரை நீங்க அதை பிளஸ் பண்ணுங்க, நடத்துங்க தகப்பனே. அப்பா செய்தி வேலைக்காக இப்பொழுதே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசுங்க தகப்பனே. நீர் நல்லவர் அப்பா. நீர் எங்களை பேசி கர்த்தாவே அப்பா நீர் எங்களை ஓட பண்ணுகிற தேவன் அப்பா. உங்களுடைய வார்த்தைகளை உயிர்ப்பிக்கட்டும் தகப்பனே. உங்களுடைய ஆளுகைக்குள்ளாக பரிசுத்த கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய நாமம் மட்டும் இந்த ஸ்தலத்தில் மகிமைப்படட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் பிதாவே ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் கிருபை என்று பொழுது கர்த்தருடைய நாமத்தினால இந்த பாம் சண்டேல கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக எஸ்டிஎஃப் ஆலயத்துக்குள்ள வந்த ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவர் மகிமையின் ராஜா. ஆனால் அவர் தாழ்மையின் ரூபமாக இந்த பூமிக்கு வந்தார். அதில் ஒரு கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள், அதுதான் ஒரு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான் இந்த பாம் சண்டே. அவர் ராஜாதி ராஜா. எஸ்தர் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கலாம். ஒரு ஆமானுக்கு கிவன் ஏ சான்ஸ், அவர் எப்படி வளம் வரணும்னு கேட்கும்போது அவர் அவ்வளோ ரெக்யர்மெண்ட்ஸ் வைக்கிறாரு. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் பொருத்தமானவர் நம்மளுடைய கர்த்தர் ஜீசஸ் கிரைஸ்ட் மட்டும் தான். ஆனால் கர்த்தர் தெரிந்து கொண்டது ஒரு கட்டப்பட்ட ஒரு கழுதையை. ஆனால் இந்த அவர் தாழ்மையின் ரூபம் எடுத்ததுனால அந்த கழுதைக்கு கிடைத்த வாழ்க்கை தான். அந்த கழுதைக்கு முன்பாக சிவப்பு கம்பளம் விரிக்கப்படுது, மரக்கிளைகளை போடுறாங்க. கர்த்தருக்குள்ள தாழ்மையா சொல்றேன், அந்த கழுதை நம்ம தான். கர்த்தர் நம்மளோட கூட இருக்கும்போது இன்னைக்கு ஏதாவது ஒரு பர்த்டேக்கு ஒரு இன்வைட் வருது, யாராவது ஒரு நன்மையான காரியத்துக்கு நம்ம அழைக்கிறாங்கன்னா அது கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறதுனால தான். இந்த தாழ்மையுள்ள இதயத்தோடு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆராதனை வேலைக்குள்ளாக கடந்து செல்வோம். இங்கிருந்து ஓசன்னா என்கிற துதி இன்னைக்கு எழும்பும்போது உன்னதத்துல தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவருடைய கிருபை என்றும் 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 உள்ளது. And on this Palm Sunday என்ன நம்ம நம்முடைய மனதில் இருக்கணும்? What should be in the front and center of our mind? அப்படின்னு பார்க்கும்போது the Lord Jesus came to bring salvation to all people. அந்த salvation அப்படின்னு சொன்னாலே அது விதவிதமாக இருக்கும் இல்லை? For some of them it could be some kind of rescue. For some of them it could be something like they are in a deep pit and the Lord lifting them out of the pit. For some of them it could be darkness, surrounded by darkness, and the Lord will dispel that darkness. For some of them it is weakness. When they are weak, the Lord will give them the strength. For some of them it is hurdles, and the Lord will help them to overcome all the hurdles. There are many different ways. Maybe in your own life there are many different ways that you can think of salvation. And tonight, as we worship the Lord, maybe this is something that you need to think about and meditate as we worship. Lord, what does salvation look like to me? How is salvation, O Lord, in my life? ரட்சிப்பு என்னது என்று ஆண்டவரே நான் அறிந்து கொள்ள கிருபை பாராட்டும். Because that will define our Christian life. Only when we know that we are saved, then that defines our Christian life. கர்த்தர் ஆண்டவரே இன்றும் உம்முடைய ரட்சிப்பை குறித்த ஆண்டவரே நாங்கள் தியானிக்க நீர் கிருபை பாராட்டும். The Lord Jesus Christ did all of this. 3 years in the ministry, he was training his disciples. There were plenty of disciples who came around and they said, Lord, we want to follow you. We want to follow you. We want to follow you. நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் கடைசியில் நின்னது ஒரு 12 பேர் தான். இல்லை கூட கடைசி வரைக்கும் இருக்கிற ஆண்டவரே அப்படின்னு. Many people follow, but few are chosen, few are called to his ministry. And I believe that those few are here. Amen. Those who are close to the Lord.
May the Lord bless us and minister to us tonight. So இந்த ஈஸ்வராஜா முன்னே செல்கிறார் அந்த பாடலை நம்ம வந்து பாடலாம். எல்லாம் எழுந்து நின்று பாடலாமா? Let's all rise. ஈஸ்வராஜா முன்னே செல்கிறார், ஹோசன்னா கீதம் பாடுவோம். ஈஸ்வராஜா முன்னே செல்கிறார், ஹோசன்னா கீதம் பாடுவோம். வேகம் செல்கிறோம், ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்று போற்றுகிறோம். ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்திருந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்திருந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமுமில்லை கலக்கம், சொல்லு எல்லாருமே, பயமுமில்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானில் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், யோர்தானில் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், பயமுமில்லை கலக்கமில்லை, பயமுமில்லை கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே. ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பாடுங்க எல்லாருமே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், மறுபடியும் பாடுங்க. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், ஓ துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பாடுங்கப்பா. பயமுமில்லை, பயமுமில்லை கலக்கமில்லை, பயமுமில்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. ஈஸ்வராஜா முன்னே செல்கிறார், ஹோசன்னா கீதம் பாடுவோம். ஈஸ்வராஜா முன்னே செல்கிறார், ஹோசன்னா கீதம் பாடுவோம். வேகம் செல்கிறோம், ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. Amen. Hallelujah. When the Lord Jesus Christ is leading us victoriously, and this is called as not just a victory procession, it is called as the triumphant entry into Jerusalem, which means even before he is entering, he is telling us, you are already victorious. Amen. Hallelujah.
I will only take you into a path where there is victory. I will never leave you nor forsake you. I know you. I know you very deeply. I know what you are going through. I am the only one who can lead you. I am the only one who can strengthen it. This is what the Lord says. Amen. Hallelujah. ஆண்டவர் நமக்கு எங்க கொண்டு போகணும், எந்த இடத்துல கொண்டு போகணும், எங்க நிக்க வைக்கும் அப்படின்னு வந்து ஆண்டவருக்கு தெரியும். Amen. Hallelujah. May the Lord lead us. Maybe allow the Lord to lead us. Hallelujah. May He lead us to the right destination. May He lead us to the right place. May He lead us to the right jobs. May He lead us to the right church. May He lead us to the right friends circle. May He lead us to the right believers. Hallelujah. Yes, Lord Jesus, we thank you, Lord. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah.
மகிமையின் ஸ்வரூபியே, மகிமை மாட்சிமை நிறைந்த எங்களுடைய கர்த்தாதி கர்த்தரப்பா. Heavenly Father, it is such a delight, O Lord, to worship you, O Jesus. Heavenly Father, with our hearts full of praise, O Lord, we have come to you, O Jesus. With our hearts full, O Lord, of joy, O Lord, we come to you, O Jesus, because of what you have done, O Lord, in our lives, O Lord. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை செய்திருக்கிற அத்தனை நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord, Heavenly Father, for the freedom that you have given us, O Jesus. Thank you, Lord, for the hope, O Lord, that you have given us, O Jesus. In Christ, O Lord, Heavenly Father, when we say, O Lord, I can do all things through Christ who strengthens me என்று சொல்லும்போது ஆண்டவரே, அனைத்து காரியங்களும் ஆண்டவரை செய்ய நீர் ஆண்டவரை கிருபை பாராட்டுகிறீர். ஆண்டவரே, ஆண்டவர் நினைப்பதற்கும் எண்ணி பார்ப்பதற்கும் ஆண்டவரே மேலாக ஆண்டவர் நீர் எங்களுக்கு ஜெயம் தருகிறபடியால் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தரே, ஆண்டவரே, இந்த ஆண்டவரே ஹல்லேலூயா குருப்போயிலே ஞாயிறலப்பா உம்மை ஆண்டவரே ஓசானா ஓசானா என்ற ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக எங்களுக்கு பாராட்டி இருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஓசானா என்று சொல்லும்போது ஆண்டவரே கர்த்தரே எங்களை நீங்க ரட்சிங்கப்பா. ஓ லார்ட் சேவ் அஸ், ஓ லார்ட் சேவ் அஸ், ஓ லார்ட். ஆண்டவரே ஹல்லேலூயா, அது எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படியாகவே நின்று விடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Heavenly Father, O Lord, hallelujah. The world does not know, O Lord, the power of Jesus' salvation, O Lord. The world needs Jesus, O Lord, more than ever, O Lord. கர்த்தாதி கர்த்தரப்பா, ஏனென்றால் ஆண்டவரே நீர் எங்களுக்காக அனைத்து காரியங்களும் ஆண்டவரை யோசித்து யோசித்து நீர் செயல்படுகிறபடியா. Heavenly Father, O Lord, you think about us, O Jesus. You think about your children, O Jesus. Heavenly Father, O Lord, you want us, O Lord, to live the very best of our lives, O Jesus. யோசனையில் பெரியவரப்பா நீர், செயல்களில் ஆண்டவரே நீர் வல்லவர். ஆண்டவரே ஹல்லேலூயா, உமக்கு நாங்கள் ஆண்டவரே ஹல்லேலூயா, we want to worship you. Amen. Hallelujah. Sumapavare
இறகுகளால் மூடுபவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவரே, Hosanna, Hosanna, Hosanna. Lift your voices and sing. Hosanna. உன்னத தேவரே, Hosanna, Hosanna, Hosanna. வழிநடத்தும் விண்மீனே, ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடி வெள்ளியே, ஆராதனை ஆராதனை. வழிநடத்தும் விண்மீனே, ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடி வெள்ளியே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவரே, Hosanna, Hosanna, Hosanna. இயேசுவே, Heavenly Father, oh Lord, we thank you. Thank you, Jesus, for being present, oh Lord, in our lives, oh Lord. Thank you, Lord, for your loving presence, oh Jesus, that envelops us, oh Lord. You love us, oh Lord, so much, oh Lord. நீ சொல்லுகிறீர் ஆண்டவரே, உன்னை நான் அநாதி சிநேகத்தினால் நான் சிநேகித்தேனே. ஹalleluya. அந்த ஒரு அன்பு எங்களுக்கு போதுமப்பா. இந்த ஹோலி வீக் முழுவதும் ஆண்டவரே, கர்த்தருடைய பெரிதான அன்பை ஆண்டவரே நாங்கள் உணர்ந்து காணப்பட கிருபை பாராட்டுங்க. இதற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள் அப்பா. எந்த விதமான நன்மையான காரியமும் ஆண்டவர் எங்களுக்குள்ளாக இல்லை. There is nothing, O Lord, good in us, O Jesus, so that you can be pleased about us, O Lord. But Heavenly Father, yet, O Lord, you love us. You love us unconditionally, O Jesus. You love us, O Lord, with your everlasting love. You love us, O Lord, with your steadfast love, O Jesus. Heavenly Father, what a great God, O Lord, we have, O Lord. Hallelujah. எங்களுடைய பாவங்கள் ஆண்டவரை மன்னிக்கிற தேவன் அப்பா. எங்கள் மத்தியில் இருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. Hallelujah. Blessed are those whose sins are forgiven. Blessed are those whose transgressions the Lord does not count against them. எங்களுடைய பாவங்கள் ஆண்டவரே எங்களுக்கு எதிராக நீ எண்ணாதிருக்கிறீரே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே, கர்த்தருடைய வல்லமையான கரத்தினால் ஆண்டவரை தொடப்பட்டு மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அப்பா. Heavenly Father, we have been redeemed by the precious blood of Jesus Christ. And Heavenly Father, we want to worship you with all of our heart, with all of our soul, with all of our mind, with all of our strength, O Lord. Only, O Lord, when we recognize who you are, O Lord. Only when we recognize, O Lord, Heavenly Father, O Lord, your power, O Lord, in us, O Jesus. Heavenly Father, the power, O Lord, that delivers us, O Lord. The power, O Lord, that dispels darkness, O Lord. The power, O Lord, Heavenly Father, that redeems us, O Lord, from our miry clay, from the dark pit to Jesus. The power, O Lord, Heavenly Father, that is upon our children. The power, O Lord, that is upon our young people, O Jesus. The power, O Lord, Heavenly Father, that is upon the leaders of this country, O Jesus. That is upon the pastors, the evangelists, the teachers, O Lord, Heavenly Father. Thank you, Lord, for that power. ஆண்டவருடைய வல்லமை ஆண்டவரே, ஹalleluya, எங்களுக்கு நீர் தந்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த வல்லமை ஆண்டவரே, எத்தனை பேர் ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரே அதை ஆண்டவரே மதிக்காமல் இருக்கிறாங்க அப்பா. ஆண்டவரே, ரட்சிப்பிலே ஒரு வல்லமை உண்டு. அந்த ரிடெம்ஷன் பவர், ரிடெம்டிவ் பவர் என்று சொல்லும்போது அப்பா கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே, ஒன்றுமே முடியாது. Heavenly Father, it is impossible, O Lord, in the eyes of the world, O Jesus, but you will make it possible. அதுதான் ஆண்டவரே எங்களுடைய அன்பு அப்பா, தேவனுடைய அன்பு ஆண்டவரே. அதை
இந்த நாட்களில் ஆண்டவர் விசேஷமாக ஆண்டவரே இந்த லெந்து நாட்களில் ஆண்டவர் நாங்கள் உணர்ந்து காணப்பட நீங்கள் கிருபை பாராட்டுங்கப்பா. Heavenly Father, we as NSTF members, O Lord, we commit ourselves to you, O Jesus, to that end, O Lord. Use us all, O Jesus. Use each and every one of us, O Lord, here, O Lord, so that we can display the power of your salvation in our lives. We can display the power of your redemption, O Lord, in our lives, O Lord. We can display the power of your deliverance, O Lord, in our lives, O Jesus. Help us to be examples, O Lord, in this world, O Lord. Help us to stand as testimonies, O Lord, in this world, O Jesus. Heavenly Father, help us to be the breath of fresh air in someone's life, O Jesus. Help us to be, O Lord, that divine fragrance, O Lord, in someone's life, O Lord. Our lives should not go for waste, O Lord. And help us to meditate on that, O Lord, this week, O Lord. Heavenly Father, you called Abraham and you said, I will bless you and you will be a blessing, not only to your family, but to generations after you. You will be a blessing. ஆண்டவரே, அப்படியாக நாங்கள் எல்லோரும் ஆசீர்வாதமாக இருக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. உம்முடைய ஆளுகைக்குள்ளாக எங்களை நாங்கள் தருகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆளுகை எங்கள் மத்தியில் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. Thank you Jesus. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லாரும் ஜெப நிலையில அப்படியே உட்கார்ந்து கொள்ளலாம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், கண்மணி போல நம்மளை காக்கிற தேவன் அல்லவா. தன்னுடைய சொந்த ரத்தத்தையும் சிந்தி, தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி நம்மளை மீட்டுக்கொண்ட தேவன். கர்த்தாவே, உமக்கு நன்றி ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நன்றி நிறைந்த இருதயத்தோடும் சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ராஜா. கர்த்தாவே, ஆராதனை பகுதி முழுவதும் நீர் பொருட்படுத்தீங்களே, உமக்கு நன்றி. கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியில் வந்து அப்பா உலாவி எங்கள் அப்பா உடைக்கப்பட்ட இருதயங்களை தேற்றிக் கொண்டிருந்த தயவிற்காக நன்றி. கர்த்தாவே, நீ நல்லவர் அப்பா. நீர் எத்தனை நல்லவர் ராஜா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுவதும் கிருபையாக எங்களை பாதுகாத்தீங்க ராஜா. எங்கள் போக்கிலும் மரத்திலும் கர்த்தர் கூடவே இருந்தீங்க. எங்களுடைய தேவைகளை சந்திச்சிங்கப்பா. இந்த புதிய வார்த்தை உடைய கருத்தில் இப்பொழுதே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, இந்த ஹோலி வீக் உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, நீர் எப்படி விரும்புகிறீரோ அப்படியே நாங்கள் ஆசரிக்க கிருபை தாங்கப்பா. கர்த்தாவே அப்பா, இந்த வாரத்தில் கிருபையாக அதிக நேரம் சமூகத்தில் தரித்திருக்க கிருபை தாங்க. இந்த குவைட் டைமை தாங்கப்பா. கர்த்தாவே, நீர் எங்களுக்காக செய்ததை நாங்கள் தியானிக்கிற ஒரு அப்பா ஒரு நல்ல ஒரு வாரமாக இந்த வீக்கை நீங்கள் பிளஸ் பண்ணி தாங்கப்பா. எங்களால் முடியாதப்பா, எங்களுடைய மீறுதல்னால பாவங்களினால அப்பா எங்களால் முடியலைன்னு நாங்கள் நிற்கிறோம்ப்பா. உண்மை நோக்கி பார்க்குறோம்ப்பா. உங்களுடைய சமூகத்தில் உட்காரக்கு உங்களுடைய உதவியே நாங்கள் நோக்கி நிற்கிறோம்ப்பா. எங்களை நடத்துங்க ஆவியானவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கு நன்றி தகப்பனே. நீர் அப்படி செய்ய போகிற தயவிற்காக நன்றி அப்பா. குறிப்பாக இந்த மார்ச் மாதம் முழுவதும் நீங்கள் நடத்தி வந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, குறிப்பாக இந்த ஊழியத்தில் கர்த்தாவே 5 வாரங்களை அற்புதமாக நீங்கள் நடத்துனீங்க அப்பா. எந்த குறையும் இல்லாதபடி அப்பா ஆச்சரியமாக நீங்கள் நடத்தி வந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்போ ஒவ்வொரு மீலையும் நாங்கள் யோசித்து பார்க்குறோம் ராஜா. நீர் எங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தந்தீங்களே, ஒரு குறைவின்றி அப்பா ஒரு குழப்பமின்றி அதிசயமாக நடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இப்பொழுது இந்த ஏப்ரல் மாதத்தை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. நீங்கள் நடத்துங்கப்பா, நீங்கள் நடத்துங்க அப்பா. வலக்கரத்தினால பிடித்து அப்பா தன்னுடைய முழு பலத்தினாலும் கர்த்தாவை வலக்கரம் கொண்டு தாங்குகிற தேவனே, எங்களை நடத்துங்கப்பா. தேவைகளை சந்திங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மார்ச் மாதத்துல அப்பா உம்மிடத்துல வந்த அப்பா எங்களை நீங்க ஜெபிக்க பண்ண எல்லா காரியத்திற்காகவும் நன்றி அப்பா. அந்த காரியங்களுக்காக அப்பா விடைகளை கண்டுகொள்ளுகிற அப்பா நன்மைகளை கண்டுகொள்ளுகிற ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாசத்தை நீங்க எங்களுக்கு பிளஸ் பண்ணி தாங்கப்பா. உங்களுடைய சமூகத்துல இருந்து அப்பா நீங்க வெயிட் பண்ண காரியத்துக்கு, நீங்க வெயிட் பண்ண வச்ச காரியங்களுக்காக நன்மைகளை கண்டுகொள்கிற ஒரு மாதமாக இந்த மந்தை நீங்க எங்களுக்கு பிளஸ் பண்ணி தாங்கன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நீங்க நடத்துங்க. உங்களுடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இப்பொழுதும் கர்த்தாவே அப்பா எங்களுடைய பாஸ்டருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவை நீர் பலப்படுத்துங்க தகப்பனே. அப்பா அவருடைய அபிஷேகம் கர்த்தாவை எப்போதும் நிறைந்திருக்கட்டும் தகப்பனே. அப்பா எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷன்ஸ்லையும் கர்த்தருடைய கரம் கூடவே இருந்து, கர்த்தருடைய ஆவியானவர் கூடவே இருந்து கர்த்தர் நீர் பலப்படுத்தி கொண்டு வருகிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. பலவீனங்கள் உண்டு, ஆனாலும் கர்த்தாவே உம்முடைய பலன் தான் அப்பா வெளியே தெரியுது. அப்பா நீர் அற்புதமாக நடத்துகிறீங்களே ராஜா, உமக்கு நன்றி. இன்னும் கர்த்தர் நடத்துங்க, குடும்பத்தை பிளஸ் பண்ணுங்க ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்காக ஓடி 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 அப்பா நிற்க கூட நிலைமை இல்லாம, ரெஸ்ட் பண்ண டைம் இல்லாம கர்த்தாவே உமக்காக எல்லாவற்றையும் அப்பா கொடுக்கிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் பலப்படுத்துங்க அப்பா. ரூபசனுக்காக, காட்சனனுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஊழிய பாதையில் அற்புதமாக நீங்க உங்களை நடத்தி வருகிறீங்க ராஜா. வேண்டிய பலனை, வேண்டிய கிருபைகளை கொடுத்து அப்பா நீர் பிளஸ் பண்ணி வருகிறீங்களே, உமக்கு நன்றி. இவர்களை கொண்டு அநேக குடும்பங்களை கர்த்தாவே நீர் நன்மையாக நிறைத்திருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் பலப்படுத்துங்க அப்பா. இந்த ஸ்டெப் ஊழியத்துல இவர்களை கொண்டு நீர் வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
கர்த்தாவே எங்களுடைய NSTF குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் முன் குறித்த ஹேண்ட் பிக் பண்ண அப்பா இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கிறதுங்கிறத நீங்க காண்கிறீங்க அப்பா. உங்களுடைய கண்கள் அப்பா எல்லாவற்றையும் காண்கிறது ராஜா. ஒவ்வொரு கண்ணீருக்குமான பதிலை கொடுக்கிறது நீங்க அல்லவா அப்பா. கர்த்தரை பிளஸ் பண்ணுங்க அப்பா. அப்பா இந்த நேரத்திலையும் அப்பா ஏதாவது ஸ்பெஷல் ப்ரேயர் ரிக்வெஸ்டோடு உண்மை நோக்கி நீரே செய்யணும்னு காத்துட்டு இருக்கவங்களுக்கு நீர் அற்புதம் செய்யுங்கப்பா. உங்களுடைய முகத்தை நோக்கி பார்த்தவங்க விற்கப்பட்டு போன சரித்திரமே இல்லையாப்பா. கர்த்தர் அப்படியாக பிளஸ் பண்ணுங்க ராஜா. அப்பா உமக்கு காத்திருக்கிறவங்களுக்கு நீர் செய்கிறத அப்பா உலக தோற்றம் முதல் ஒரு இருதயமோ கண்டதோ கேட்டதோ அப்பா இருதயத்துல கூட தோன்றதே இல்லைன்னு சொன்னது போல நீங்க பிளஸ் பண்ணுங்க. புது வழிகளில் பிளஸ் பண்ணுங்கப்பா. கர்த்தர் நடத்துங்க அப்பா. இந்த நாட்கள்ல நிறைய பேர் வேலைக்காக தேடிட்டு இருக்காங்கப்பா. வாழ்வாதாரம் கர்த்தரால் வருகிறது அல்லவாப்பா. கர்த்தாவே நீர் நடத்துங்கப்பா. ஒரு ஃபுல் டைம் ஜாபுக்காக தேடிட்டு இருக்கிறவங்க அற்புதமாக ஃபுல் டைம் ஜாபை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நடத்துங்கப்பா. ஏதாவது ஒரு ஜாப் இல்லை ஏசப்பா, நீங்க முன்குறித்து இந்த கண்ட்ரிக்கு வரும்போது இந்த ஜாப்ல தான் இருக்கணும்னு நீங்க முன்குறித்து அந்த வேலைக்கு நேராக கிருபையாக நடத்துங்கன்னு நான் ஜெபிக்கிறேன் ராஜா. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. உங்களுடைய கரம் புரிகிறதே இல்லப்பா. நீங்க நடத்த போற வழிகளுக்காக ஸ்தோத்திரம். குறிப்பாக எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தாவே அதிசயமாக இந்த கண்ட்ரில கொண்டு வந்து அப்பா ஆச்சரியமாக போன வருஷம் முழுவதும் நடத்தி அப்பா பிள்ளைங்க நல்ல மதிப்பெண்களை பாஸ் பண்ண வச்சிருக்கீங்க. நன்றி. இன்னும் கர்த்தாவே அப்பா உங்களுடைய நாமம் மகிமை கேட்டு நீர் முன்குறித்த வேலைகளை பெற்றுக்கொண்டு அப்பா அவங்க வாழ்க்கை பயணத்தை தொடர கர்த்தர் அனுகிரகம் பாராட்டுங்க அப்பா. உங்களுடைய வார்த்தைகளை அவங்க வேறொன்றி நீங்க கிருபை செய்யுங்கப்பா. நடத்துங்கப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ராஜா. NSTF மினிஸ்ட்ரிஸ் அவங்களத்துல ஒரு விசை கூட ஒப்பு கொடுக்கிற ராஜா. எல்லைகளை பெரிதாக்குங்கப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். யாபேசோடு கூட இருந்த கரம் தீங்கு துக்கப்படுத்தாதபடி எல்லைகளை விரிவாக்குகிற உடைய கரம் NSTF மினிஸ்ட்ரியோட இருக்கட்டும் அப்பா. யாக்கோவோடு கூட இருந்த உடைய கரம் அப்பா. இஸ்ராவோடு கூட இருந்த உடைய கரம் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிங்கப்பா. தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக ஒரு மினிஸ்ட்ரியாக இந்த NSTF கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா. ஒரு விசுவாசத்தின்படி கடவுள்னு சொன்னீங்களே அப்பா. இந்த வருஷத்தினுடைய வாக்கு தத்துவமே அதுதானப்பா. நீ என்ன விசுவாசிக்கிறோ அதை நான் உனக்கு தாரேன்னு சொன்னீங்களே அப்பா. நாங்க விசுவாசத்தோடு நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு நாட்கள்ல கர்த்தாவே இந்த நியூசிலாந்துக்கு ஒரு அடையாளமாக இந்த மினிஸ்ட்ரியை நீங்க பிளஸ் பண்ணுங்க தகப்பனே. அநேக ஊழியக்காரர்களை தாங்கும்படியான ஒரு கிருபைகளினால இந்த NSTF நீங்க பிளஸ் பண்ணுங்க. நீர் அப்படி செய்ய போற தயவிற்காக நன்றி அப்பா. இன்னும் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. சகலத்தையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் பிதாவே ஆமென். நாம் யாவரும் ஒருமித்த குரலோடு கர்த்தர் நமக்கு கற்றுத்தந்த கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றிலுள்ள எங்கள் ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எல்லாம் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவைகளே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு விசை கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை பிளஸ் பண்ணுகிறோம், உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெனரல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ். நம்மளுடைய நெக்ஸ்ட் செல் குரூப் மீட்டிங் இட்ஸ் ஆன் 8 April. லாஸ்ட் செல் குரூப் மீட்டிங்கில் ஃபியூ ஃபேமிலிஸ் கலந்து கொண்டீங்க. உங்களை நாங்கள் இன்னும் உற்சாகப்படுத்துகிறோம். ஸோ இது 8th தான். ஸோ இன்னும் ஒரு 2 weeks டைம் கைண்ட் ஆஃப் இருக்குது. ஸோ உங்களால் யாரெல்லாம் முடியுமோ ஸோ அந்த ஒரு 1 hour கர்த்தருக்குன்னு ஒதுக்கி இந்த ஊழியர்களுக்காக ஸ்பெஷல் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் நிறைய பேர் கொடுக்குறாங்க. அவங்களுக்காக ஜெபிக்கும்படியாக அன்போடு தெரியப்படுத்துகிறோம். அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். குட் ஃப்ரைடே சர்வீஸ்க்காக 4th April நம்ம அனௌன்ஸ் பண்ணது போல் நம்ம ஜெபித்து வருகிறது போல் அந்த ரெஸ்ட் ரூம் விசிட் பண்ண போகிறோம். ஸோ 10 AM கண்டிப்பாக எல்லாரும் GBCயில் அசம்பிள் ஆகுங்கன்னு தெரியப்படுத்துகிறோம். ஸோ இங்கேருந்து ஒரு 10-15 minutes தான் அந்த ரெஸ்ட் ரூமுக்கு. இங்கேருந்து நம்ம ப்ரேயர் பண்ணி இங்கேருந்து கிளம்பி சொல்கிறதா இருக்கும். முடிந்தவர்கள் உங்களுடைய பிள்ளைகளும் கூட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் கூட நீங்கள் அழைத்து வாருங்கள். ஆனால் முன்பாக எங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுங்கள். அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். கர்த்தருக்கு மகிமை. ஈஸ்டர் சர்வீஸ் Sunday evening 5:30 PM. ஈஸ்டர் சர்வீஸ் ஃபாலோட் பை ஸ்பெஷல் டின்னர் அன்னைக்கு. ஸோ அதுக்காக ஆயத்தங்கள் போயிட்டுருக்கு. அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை. இன்னைக்கு இந்த மந்தோடைய 5th Sunday. இந்த நம்மளுடைய வீக்லி சர்வீஸ் தொடங்கி இன்னைக்கு 5வது Sunday. கர்த்தர் அற்புதமாக நடத்துனாங்க. we are really thankful. எப்படி நினச்சி பார்த்தாலும் ஆச்சரியமான வழிகளில் தான் கர்த்தர் நடத்தியிருக்காங்க. ஸோ இந்த 5 வீக்ஸும் கர்த்தர் நடத்துனதுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். ஸோ அதோடு கூட ஐ வாண்ட் டு கிவ் சம் அப்ரிசியேஷன். ஸோ இந்த டைமில் நம்ம ஓடிட்டு இருக்கும்போது ஸோ கொஞ்சம் ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்து அப்படி போகணுங்கிறது
நான் ஆசைப்படுறேன். கர்த்தருக்கு மகிமை. ஃபஸ்ட்டு பாஸ்டர் தான், அவங்களுக்கு அவ்வளோ பிஸி ஷெடியூலில் எப்போதும் நம்ம கூட இருந்து மண்டே மார்னிங்கே பேசுவாங்க, சாம் நெக்ஸ்ட் சண்டே அப்படின்னு. ஸோ கர்த்தர் கொடுத்துருக்க பலத்திற்காக அவங்களுக்காக என்ன குடும்பம் நன்றி செலுத்திக்கிறோம். ரூபஸ் அண்ணா அவங்களுடைய ஊழியக்காரங்களை அநேக இருந்தாலும் அதில் விட்டு நம்ம கூட ஒர்ஷிப் பண்ணி நம்மளை மியூசிக் ப்ளே பண்ணி நம்மளை உற்சாகப்படுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்காக தேங்க் பண்ணுறோம். காட்சன் அண்ணாக்கு கர்த்தர் கொடுக்குற கிருபை தான், பலன் தான். அநேக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதம் வாய்க்காலாக இருக்கிறாங்க. என்எஸ்டிஎஃப்க்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. கர்த்தருக்கே மகிமை. அடுத்ததாக நம்மளுடைய ஸ்பெஷல் தேங்க் நோட் யாருக்கு சொல்கிறேன்னா, காட்சன் ரெகுலர் நம்மளுடைய யூடியூப் ஃபுல்லாக இப்போ அவங்க தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ கைண்ட் ஆஃப் லாஸ்ட் நம்மளுடைய நான் போடும்போது கூட ரொம்ப டிலே ஆகும். இப்போது லாஸ்ட்டாக வந்த 4 சண்டேஸோடைய வீடியோ ரெக்கார்டிங்ஸும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் போடும்போது கூட எடிட் பண்ணாமல் ராவா வெர்ஷனாக போட்டுருவேன். ஸோ பார்த்து எடிட் பண்ணி சார் பார்க்குறவங்களுக்கு அந்த ஃபீல் வேணும் அப்படின்னு சொல்லி எடிட் பண்ணி நிறைய எஃபோர்ட் போட்டு பண்ணுறாங்க. மே காட் பிளஸ் ஹிம், ஹிஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நமக்கு ஃபுட்டு ஃபுல்லாக அவங்க தான் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. கிறிஸ்டியான் ஷெலி லாட்ஸ் ஆஃப் எஃபர்ட். இட்ரிகஸ் எவ்வளோ பேருக்கு சேர்ந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா லாட்ஸ் ஆஃப் எஃபர்ட். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக கர்த்தருக்கு மகிமை. லாஸ்ட் 2 வீக்ஸாக பார்த்து கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், ஷாலினி ரெகுலர் அவங்க தான் பிபிடி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் அநேகர் அவங்களால முடிஞ்சு பாஸ்டர் சொல்கிறது போல் இங்கே வர்றவங்க பார்வையாளர்களாக இல்லாமல் பங்காளர்களாக ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு தேங்க் ஹிம். சாம் இப்போ கூட வந்துட்டு வீட்டுக்கு போய் ஒரு கேபிள் எடுத்துகிட்டு வந்தார். ஸோ சித்த ஐரின் ஆல்ட்ரிச் எல்லாமே ஒரு மதியம் சண்டே சர்வீஸ் தொடங்குறது மதியமே ஒரு கால் பண்ணுவாங்க, நான் எதாவது வாங்கிட்டு வரணுமா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. கர்த்தர் தந்திருக்க இந்த பிள்ளைங்க கர்த்தரை ப்ளஸ் பண்ணுவாங்க. ஐரின் ஃபார் ஆர்கனைசிங் த ஹோம் விசிட். ஸோ அவங்களுக்காக நம்ம ஜெபித்துக்கொள்ளலாம். வி வாண்ட் டு தேங்க் ஹர். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். நம்மளுடைய ஸ்பெஷல் டேஸ் ஆஸ் பர் அந்த ஸ்பெஷல் டேஸ் நமக்கு ஒரு ஸ்பெஷல் டேஸ் ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதில் கலெக்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷனை அந்த வீக்கில் டிஸ்பிளே பண்ணி அதுக்காக பாஸ்டர் ஜெபித்து அவங்கள பிளெஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி இஸ்ரேலோடைய பர்த்டே, இஸ்ரேல் ஆல்வினுடைய பையன். இஸ்ரேல் இன்றைக்கி நம்ம மத்தியில் இல்லை, பட் பாஸ்டர் அவங்களுக்காக ஜெபிப்பாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் சண்டே அது முடிச்சதுக்கப்புறம் சண்டே க்ளோஸ் பிள்ளைங்களுக்கான இது இருக்கும். கர்த்தருக்கே மகிமை தான். இந்த 5 வார பயணத்தில் வந்து முக்கியமாக வந்து சாமுக்கு வந்து நன்றி சொல்லணும். சாம் பர்சி அவங்க நிறைய காரியங்கள் வந்து பேக்ரவுண்ட் செய்கிறாங்க, அது நமக்கு தெரியறதில்ல. ஸோ அதனால் வி வாண்ட் டு தேங்க் யூ, அப்ரிஷியேட் ஆல் தட் யூ டூ. ஸோ கர்த்தர் உங்கள் மூலமாக ஒரு சபையை கட்டுவாராக. ஆமென், ஹல்லேலூயா. அதே போல் வந்து இப்போ ஷாலினி வந்து அவங்களுக்கு தமிழ் தெரியாது, கரெக்டாக மாற்றுறாங்க. அது really appreciate you. God bless you. God bless you. So yes, we do not want anyone to be spectators here. We want you to be participators in God's mission. Amen. You just say, I want to get involved in. அப்படி சொல்லும்போது நம்ம ஏதாவது ஒரு ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுப்போம், கண்டிப்பாக கொடுப்போம். அதனால் எப்படி அப்படின்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஊழியம் செய்வோம், இல்லை தனித்தனியாக வந்து வெறும் ஒரு ஊழியக்காரன் மட்டும் வந்து செய்கிறது இல்லை, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஊழியம் செய்வோம். அப்படி தான் ஆண்டவர் வந்து சீடர்களை வந்து வளர்த்தினார். அதே போல் நாமும் வந்து வளர கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஸோ ஐ வாண்ட் டு ப்ரே ஃபார் Israel and then I will call upon Shirley with her lovely young team. சரியா, ஜெபம் பண்ணலாம். ஒருவரும் சிறு கூடாத ஒளியில் வாசம் செய்கிற இந்த அன்பு தகப்பனே, கர்த்தரை அப்பா, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இஸ்ரேல் ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் மீண்டுமாக நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். மகனை ஆண்டவரை ஆசீர்வதிங்க. இந்த ஆண்டு முழுவதும் அற்புதமாக நீங்கள் மகனை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா பொல்லாப்புக்கும் வியாதிகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. படிப்பில் ஆண்டவரே அருமையாக படிக்க நீங்கள் கிருபை பாருங்க. Give him the strength, the wisdom, O Lord. Heavenly Father, even as he is playing around with Jesus, protect him, O Lord, from all harm and danger, O Lord. ஆண்டவரை பிள்ளை நீங்கள் முடிமறைத்துக் கொள்ளுங்க. பெற்றோர்களை ஆசீர்வதித்து நீங்கள் அற்புதமாக நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். துதிகான மகிமை உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதே வேளையிலப்பா, if there is anyone, O Lord, who is celebrating these special days, O Lord, today or this week, O Jesus, Heavenly Father, I bless them in the name of Jesus. இந்த இத்தனை ஆண்டுகள் அவர்கள் அற்புதமாக நடத்திருக்கிறப்பா, இன்னும் ஆண்டவர் அடுத்த ஆண்டிலும் நீங்கள் கொண்டு போகும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ பிரசனம், தேவ ஆளுகை அவர்களோடு இருக்கட்டும். துதிகான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். So I will call upon Shirley with the team. They will, I think they will be doing some kind of procession today.
Okay. We have to pray for them. And God has blessed us with lovely children. யார் இப்போ கழுதை இது? You are the donkey. Okay. Right. So what did you learn last week? What did you learn last week? Come on. Closer. Sorry, I can't do this. I learned a verse. Yes. I am the bread of life. Whoever comes to me will never go hungry, and whoever believes in me will never go thirsty. John 6:35. Wonderful. Let's give her a big round of applause. Well done, well done. Anyone else? What did you learn? Okay. We learned about 5,000 people. 5,000 people. Okay. And what did they do? A little boy had 2 loaves of bread and 5 fish. Ah. 5 loaves of fish. Okay. So how many fishes he had? 5. 5. 5. And 2 bread. 2 bread. I think it's the opposite. That's okay. You like 5 fish, yeah? Your mommy will take 5 fishes. Okay. What did they do then? God blessed the food. Yes. And He shared it with Everyone. everyone. Yeah. With just how many loaves? 5 loaves of bread and 2 fishes. He fed to every 5,000 people. Yes. Let's give her a big round. The reason Jesus declared, I am the bread of life. Whoever comes near me will never go hungry. Whoever believes in me will never be thirsty. John 6:35. Yes. Give her a big round of applause. Wonderful. Yeah. Very good, சொல்றீங்க. Yeah. So what did you learn last week? The little boy shared his lunch to God. Okay. And how many people were fed? 5,000 people. 5,000 people.
Yes. What is the verse that you know? I am the bread of life. Yes. Whoever comes to me will never go hungry. Whoever believes in me will never go thirsty. John 6:35. 6.35. That's nice. Yeah. So let's bless them in the name of Jesus. Thank you, Shirley. All that you are, teaching them, it's working. Yeah. God bless you. சரி, எல்லாம் நம்ம கரங்களை உயர்த்தி நம்ம வந்து டீச்சர்ஸ்க்காகவும் இந்த பிள்ளைங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். கர்த்தருடைய அற்புதமான கரங்கள் உங்களோட கூட தங்கட்டும். Heavenly Father, thank you Lord for the gift of children first of all. Thank you Lord, Heavenly Father, they are a delightful inheritance of Jesus. ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரே, கர்ப்பத்தின் கனிகளை நீங்கள் ஆசீர்வதித்து வருகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாதி கர்த்தரே, இந்த பிள்ளைகளப்பா மீண்டுமாக உங்கள் ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம். இந்த வளர்ச்சியிலப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு தந்திருக்கிற ஞானத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அருமையாக அவர்கள் வளர ஆண்டவரே, கர்த்தருடைய ஆண்டவரை பயத்தில் வளர ஆண்டவரே, கர்த்தரை அறிகிற அறிவில் ஆண்டவர் அவர்கள் வளர்ந்து வர நீங்கள் கிருபை பாராட்டுங்கப்பா ஆண்டவரை. அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் வெற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we pray for Shirley, Heavenly Father. She is thinking about this ministry. She is putting a lot of effort, O Lord, into this ministry. ஆண்டவரே, மகள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் Heavenly Father, we are seeing it, O Lord, and it is paying dividends, O Jesus. Heavenly Father, continue to bless her, O Lord. Continue to anoint her, O Jesus. And Heavenly Father, this weekend, O Lord, Heavenly Father, there is much more she has to do. Let the children learn the best, O Lord, and Heavenly Father, give a good presentation, O Lord, at the rest of, O Jesus, so that we pray, O Lord, that it will be a success, O Lord, through our children, O Lord. ஆண்டவரே, ஷேர்லி நீங்கள் ஆசீர்வதித்து நீங்கள் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆளுகை அவர்களோடு கூட இருக்கட்டும். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். Thank you, Shirley. We wish you the very best. God be with you as you are preparing for this weekend. That was a very good procession. The procession ஆளாளுக்கு ஒரு பெட்ஷீட் எடுத்து வந்துருக்கேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம மத்தியில் இன்னைக்கு ஜெய் அண்ணா வந்திருக்காங்க. பெரிய ஸோ அவங்க ப்ராக்டிஸ்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ நம்மளோட கூட உட்காந்து ஆராதிக்கணும், இந்த உள்ளத்தில் ஒரு பங்காக இருக்கணும், அவங்களை ப்ளெஸ் பண்ணணும்னு வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா, அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராங்க. இப்பொழுதும் கர்த்தருக்கென்று நம்ம காணிக்கைகளை படைக்கிற நேரம். எல்லாரும் எழுந்து நின்று உற்சாகமாக அந்த பாடலை பாடலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்களெல்லாம் நீக்கிடுவார். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்களெல்லாம் நீக்கிடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார்.
கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். அச்சா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைத்தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைத்தட்டி நாம் பாடுவோம். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. இந்த கிருபையினால இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் அப்பா அவனுடைய சபையில் வந்து அப்பா அவனை ஆராதிக்க துதித்து பாட கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக ஒரு விஷயம் கூட நன்றி செலுத்துகிறேன் ராஜா. கத்தாவே இந்த ஊழியத்துக்கு மேலே கத்தாவே அப்பா நீர் வைத்திருக்கிற நம்முடைய தயவுள்ள கரம், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த ஊழியத்துக்காக விதைக்கிற ஒவ்வொருவரையும் உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. நீ நல்லவர் அப்பா. விதைக்கப்பட்ட ஒவ்வொரு காணிக்கையும் கர்த்தர் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. கத்தாவை காணிக்கையோடு கூட எங்களையும் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. இந்த ஊழியத்துக்கு என்று கத்தாவை நாங்கள் என்ன செய்யணுமோ கர்த்தர் அதை நிறைவேற்றிக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா என் நாமத்தினால அப்பா ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாலும் கர்த்தர் நீ அதுக்கு பலன் கொடுக்குற தேவன் சொன்னீங்களே அப்பா. இந்த ஊழியத்துக்கு அப்பா மணியாக மட்டும் இல்லைப்பா, தங்களுடைய டைம் பண்ணும் எஃபர்ட்னும் கர்த்தாவை பல விதத்தில் அவங்களால முடிஞ்ச விதத்தில் எல்லாத்துலேயும் செய்கிறாங்களே அப்பா. எல்லாத்தையும் நீங்கள் நினைத்தருளுங்க ராஜா. நீ நினைத்து அப்பா நீ தலைமுறைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்கன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. காத்துக்கொள்ளுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த விதைக்கப்பட்ட காணிக்கைகளை கொண்டு அப்பா உடைய நாமம் மகிமைப்படட்டும், உடைய ராஜ்யம் கட்டப்படட்டும் அப்பா, உடைய சித்தம் செய்யப்படட்டும் கர்த்தாவே. இந்த ஃபினான்ஷியல் இயர் முழுவதும் நீங்கள் நடத்தி வந்தீங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் கூட நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களுக்கு பொருளாதாரம் கர்த்தாவே எல்லாம் உம்முடைய கரத்திலிருந்து வந்ததுங்கிறத நாங்கள் அறிகிறோம், நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம் ராஜா. புதிய அப்பா ஃபினான்ஷியல் இயர்லையும் நீங்கள் நடத்துங்க, நீர் முன்குறித்த உயர்வுகளுக்கு நடத்தி செல்லுங்கப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் பிதாவே, ஆமென். Please be seated. Let's have the Bible reading. இப்பொழுது வந்து வேத வசனத்தை வாசி கேட்போம். ஸோ சிஸ்டர் டயானா நீங்கள் வந்து வாசிக்கிறீங்களா? யா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் முதல் 11 வசனங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் முதல் 11 வசனங்கள். Matthew chapter 21. As they approached Jerusalem and came to Bethphage on the Mount of Olives, Jesus sent 2 disciples, saying to them, "Go to the village ahead of you, and at once you will find a donkey tied there, with her colt by her. Untie them and bring them to me. If anyone says anything to you, tell him that the Lord needs them, and he will send them right away." This took place to fulfill what was spoken through the prophet. Say to the daughter of Zion, "See, your king comes to you, gentle and riding on a donkey, on a colt, the foal of a donkey." The disciples went and did as Jesus had instructed them. They brought the donkey and the colt, placed their cloaks on them, and Jesus sat on them. A very large crowd spread their cloaks on the road, while others cut branches from the trees and spread them on the road. The crowds that went ahead of him and those that followed shouted, "Hosanna to the Son of David! Blessed is he who comes in the name of the Lord! Hosanna in the highest!" When Jesus entered Jerusalem, the whole city was stirred and asked, "Who's this?" The crowd answered, "This is Jesus, the prophet from Nazareth in Galilee." Amen. Thank you, sister. I would like us all to think about this thing. What is the greatest gift that you can ever have in your life? What is the greatest? Salvation. Salvation. Any other thing that you think is the greatest gift? Okay, well. Peace and happiness is the greatest gift. Yes, and then God's love. Your birth. Absolutely wonderful. When God created you in your mother's womb, that is the greatest gift. Amen. Wonderful. Which means, that when God created you, even before the worlds were formed, He knew you. That is what the Word of God says. Amen. Hallelujah. So, I think that is important to know that, that we are fearfully and wonderfully made.
and we are made in the image of God. Amen. அதுதான் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஒரு சாயல், that image, none of the living other creatures have been given. We are special. And that makes us to think and wonder that, when we are special, if we have sinned and fallen away from God, then someone special has to come as a human being. Yeah? And so then we will realize that, that is the image that which we have lost in sin. And God is going to give it back to us. And we are going to reclaim what we have lost. Amen. That is the thing that we have to think about. The greatest gift for that is truly salvation. The Lord comes from heaven and He has rescued us. He has made you worthy. Unworthy people like us, sinners like us, we are condemned and destined to hell. But the Lord says, no, you are not condemned. Is this theology found anywhere else? In any other religion? No other religion. Only in Christianity. That is why Christianity, it is very, very special. If we know what we are as people, and if we know whom we are worshipping, யார் நம்முடைய கர்த்தர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அப்போது it becomes very, very special. Then your life will change. Your life will have a meaning. Then you will become a blessing. And that is why the Lord Jesus keeps saying that you are the light and the salt. You cannot be hid under a bushel. You cannot be covered. You should be standing on the mountain top, on the hilltop, so that your light will shine through. அப்படின்போது அப்போ ஆண்டவர் நம்முடைய எவ்வளோ நேசிக்கிறார் பாருங்க. எப்படி எக்ஸாம்பிளாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கிறார். He wants to keep us as examples. So maybe in these Lent days, I believe that this Lent day, this Lent season was a blessing to you, and I believe that you have grown closer to the Lord. I believe that your meditation has got better, that your prayer life has got better. The way that you read the scriptures, it has gone better. And when you read, it is not just you reading, the Spirit of God is also helping you. And when you read some portions of the scriptures, the Spirit of God is helping you to understand that He is unpacking the complexities that are in there, and unpacking the things that is hidden from your eyes. Amen. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், மேலானவைகளை நாடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நமக்கு கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் நமக்காக இறங்கி வந்திருக்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். On this Palm Sunday, the Lord is entering into Jerusalem. It was a prophetical fulfillment. It was prophesied long time ago. In Zechariah 9:9 says exactly in the same way the Lord Jesus Christ entered. And Zechariah 14 verse 4, we will see all of that here. In the same way the Lord will come back again. And that's the exciting thing about Christianity. All Christians, we are waiting for the Lord to return. கர்த்தாதி கர்த்தர் மீண்டுமாக வருவார். ஒரு காலத்தில் இருந்தாங்க, there was a time when they were all waiting for the first coming. We were waiting for Messiah to come. Now we are all eagerly waiting for the second coming. When will that happen, Lord? And He has taught us through many wonderful parables. So அதனால அதுவரைக்கும், அதாவது you know about the virgins, the 10 virgins. 5 of them were ready. The 5 of them were not ready. 5 of them who were ready were called as wise virgins. The other ones were called as, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சொல்லும்போது, முட்டாள்கள். இல்லை, நம்மளும் ஆண்டவர் அப்படி சொல்லிடக்கூடாது. இல்லை, we are ready to welcome the Lord. இல்லை, also there is a word in the scripture which says, when the Lord returns, many people will mourn because nobody told about Jesus Christ to them. They did not know about it. Amen. So I just want, before I start that, I thought of this. பேப்டிசம் கிளாஸஸ் நான் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டில் ஒரு வாலிப பையன், அவங்களுக்கு பேப்டிசம் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அவருடைய சகோதரனை அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ they are from a Hindu family. அவங்க அப்பா ஹிந்து, அம்மா கிறிஸ்டியனு. பிள்ளைங்க they do not know where they fit in, right? And so இந்த மூத்த பையனுக்கு
கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது இவனும் வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறான். வாட்ச் பண்ணிட்ட பிறகு தென் ஆஃப்டர் ஆல் த கிளாஸஸ் தென் ஹி டுக் பேப்டிசம் ஆல்சோ. அதாவது பேப்டிசம் எடுப்பானா இல்லையான்னு தெரியாது. We did not know. When we started the baptism classes, none of them, were sure whether they would take baptism. But at the end of the baptism classes, all of them, they agreed to take baptism, which was only the hand of God. Amen. ஸோ அதில் வந்து அந்த சின்ன பையன் வந்து அவருடைய சகோதரர் வந்து கேட்குறாரு, அவங்க அம்மா கிட்ட போய் கேட்குறாரு, why didn't you tell me about Jesus before? Amen. Speak to someone about Jesus Christ. He is the author and finisher of our faith. He is the way, the truth, and the life. There is no one else. Amen. Only Jesus can bring light into our lives. Only Jesus can bring hope into our lives. Usually when someone dies, நம்ம வந்து அவங்களுக்கு போய் வந்து ஒரு மினிஸ்ட்ரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். When they are in the grieving period. But Christians வந்து they have a great hope. என்ன கர்த்தருக்குள்ளாக மரித்தவர்கள் எல்லோரையும் மீண்டுமாக நாம் வந்து உயிரோடு காண்போம் என்கிற ஒரு நிச்சயம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஏன் அப்படின்னா நம்முடைய தேவன் உயிர்த்தெழுதலின் தேவன், உயிரோடு எழுந்த நம்முடைய கர்த்தாதி கர்த்தர். இன்று வந்து உயிரோடு எழுந்த கர்த்தாதி கர்த்தருடைய நாள். This is the Lord's Day அப்படின்னு சொல்லும்போது the day of resurrection. Amen. On a Sunday there is always hope. We are all brimming with hope. We are overflowing with hope. Amen. அப்படியே கர்த்தர் நம்மை அற்புதமாக நடத்துவாராக. Amen. So on this Palm Sunday, Jesus is training his disciples. ஒரு பக்கத்தில் நம்ம வந்து பார்க்குறோம், அதாவது மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். வாக்கிங் வித் ஜீசஸ் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அது வந்து இப்போ ட்ரையம்ஃபல் என்ட்ரி கூட இன்னைக்கு இருக்குது. ஸோ ஐம் ஜஸ்ட் திங்கிங் whether we can connect the two. I don't know if it works for you, but it kind of worked for me. I hope the Spirit of God will help us to understand what we are talking about today. See, NSTFல வந்து I want to just say this thing. என்ன அப்படின்னா, I want us to learn about the scriptures well. There is no ulterior agenda here at all. I want you to be strong in the Word of God. I want you to grow in the Word of God. We put all our effort into this because we want you to grow in the Word of God. Hallelujah. இந்த வார்த்தையினால் தான் நம்ம வந்து வளர முடியும். இல்லை, வார்த்தை it becomes the bread for our lives. Amen. கர்த்தாதி கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அப்படியாக நடத்துவாராக. Maybe we have come from different backgrounds. இல்லை, ஊர்லேருந்து எந்த பேக்ரவுண்ட்ஸ், எந்த டினாமினேஷனில் வந்திருந்தாலும் பரவாயில்ல. But here is a place where we can learn the Word of God and grow in the Word of God. And I believe that is the wonderful thing. That is a wonderful thing that we are blessed with. இல்லை, ஸோ அதை வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை பண்ணுறார். ஆவியானவர் எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் ஐ எம் ஜஸ்ட் சேயிங் திஸ் டு யூ. At the same time, I want you also to give me a feedback. Pastor, இதை செய்யலாம், அதை செய்யலாம். You remember, I want you to understand that we are starting this anew. இப்போ வந்து 5 வாரங்கள் வந்து எப்படி போனதுன்னு நமக்கே தெரில. ஆண்டவர் தான் நடத்திருக்கிறார். இல்லை, and when we started this NSTF ministry couple of years ago, we did not know where we will end up. இல்லை, when we were in that lounge, we were dreaming about this place. Now this dream has become a fulfillment. It has become a reality right now. And sitting here and worshiping in this auditorium, we are praying, oh Lord, Heavenly Father, you fill this place with God's people. கர்த்தர் வந்து அப்படியாக நடத்தி வருகிறார். இன்னும் தொடர்ந்து கர்த்தாதி கர்த்தர் அநேக காரியங்களை நம் மத்தியில் ஆண்டவர் செய்ய காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். I believe God is doing something wonderful in this place. So let's put our heart and soul into this ministry. Let's contribute towards this ministry through prayer and through support. Amen. At the church, I have never asked for money. Money is not a big thing at all. Somehow God will provide. இல்லை, அதனால் அது உங்களுக்கு, அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு பொறுப்பு. எனக்கும் ஆண்டவர் அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறார். ஸோ அதனால் I have never asked for money in all my ministry in all these 20 years. இல்லை, ஸோ அதனால் கர்த்தாதி கர்த்தர் தேவைகளை என்னென்ன தேவையோ அதை அப்படி ஆண்டவர் அருமையாக ஆண்டவர் வந்து சந்திச்சிருக்கிறார். இதே வந்து ஊழியத்தை நம்ம வந்து பார்க்கும்போது மறுபடியும் once again I am reminding you that we started with zero, with nothing.
and now we have a budget of $8,000. இல்லை, கர்த்தாதி கர்த்தர் அற்புதமாக நடத்துவார். இல்லை, இந்த பிள்ளைங்க சொன்னாங்க பாருங்கள், 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு ஆண்டவர் போஷிக்கிறார். எப்படி தான் போஷிக்கிறார் தெரில. அவர் ஜெபம் பண்ணுறாரு, 5000 பேர் போஷிக்கப்படுறாங்க. இல்லை, may the Lord bless us. Amen. So in this, the sent அப்படின்னா ஆண்டவர், he was the one who was sent by the Father, and now he is sending people. Now he is sending you. He has sent me, and I am praying that he will send you also. Maybe he has sent you, he has touched you, and he has sent you into this particular place. From here, where you are going to go. Okay, so to bring the message, why we are being sent அப்படின்னா அந்த மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். வந்து ஆண்டவர் வந்து சீடர்கள் வந்து அவர் நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு அப்புறமா நீங்கள் போங்க, உலகத்திற்குள்ளாக போங்க, ஊழியம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. What is the message is to bring the message of salvation through the gospel of Jesus Christ. Okay, so triumphal entry அப்படின்னா this is the thing. I like this painting. யாருக்கு இங்கே வந்து ஆர்ட் வந்து நல்லா தெரியும்? யாருக்கு வந்து பெயிண்டிங் அதெல்லாம் தெரியும்? இல்லை, பேர்சியா சார் வந்து பேர்சின்றாரு. ஆல்ரிச். ஆமாம். I think we will use your talents. If you have such talents, you bring it up, and we will create a space for that. Okay, so I was thinking that in the entry into Jerusalem வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அப்படின்னா he starts from Jericho. வசனத்தில் அப்படி போடப்பட்டிருக்கிறது. ஜெரிகோல வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டு then he comes to a place called as Bethphage, which is on the at the bottom of the Mount of Olives. அதுக்கு பக்கத்தில் வந்து பெத்தனி இருக்கு. இவர் வந்து முதல்ல வந்து இங்கே வரார், பெத்பகேக்கு வரார். அப்புறம் வந்து he goes in. Then after that day he comes to his friend's house. எங்கே வந்து பெத்தனியில் வந்து இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் லாசரஸ் வீட்டுக்கு அவர் வரார். ஸோ ஜெரிகோல வந்து this is his last journey. You think about it. Jesus Christ, he has traveled here many times. He has come to Jerusalem many times. He has come to the temple many times. But this is his last journey as a human being, as a man and a God. So இந்த பயணம் எப்படி இருக்கும் பாருங்க. ஒவ்வொரு கட்டத்திலும் வந்து கர்த்தர் வந்து when he is doing something, he is bringing in aspects of salvation. So he comes to Jericho. The Jerichoல வந்து he sees Zacchaeus the tax collector. He wants to see Jesus Christ, and he is hiding on the sycamore tree just to have a view of him. Then the Lord says, I want to come to your house. வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்ட பிறகு ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொல்றாரு. So that's the beginning. From there he and the aspects of salvation வந்துட்டே இருக்குது. The next thing is, you remember the story of the Good Samaritan? This is also a journey that Jesus Christ mentioned in the parable, that in the parable, the journey was from Jerusalem to Jericho, the opposite way. இல்லை, அங்கேயும் வந்து ஒரு குட் சமாரிட்டன் வந்து ஒரு திருடனை வந்து காப்பாற்றுறார். இல்லை, ஸோ he is telling this story, and once again when he is traveling from Jericho to Jerusalem, we are reminded of that we have a good Samaritan. Samaritans அப்படின்னா ஒதுக்கப்பட்டவங்க. அவங்க வந்து யாருக்குமே பிரியமில்லை, இஸ்ரவேலுக்கு பிரியமில்லாத ஒரு ஜனங்க. அவங்கள எடுத்து வந்து ஆண்டவர் வந்து இவங்க தான்ப்பா, இல்லை உண்மையான அன்பு இவங்க கிட்ட தான் இருக்கு, இல்லை உண்மையாக உதாரணமாக கொடுக்குறவங்க இவங்க தான் இருக்கிறாங்க. இல்லை இஸ்ரவேலில் இருக்கிறவங்க வேறு லேவியர்கள், இந்த ப்ரீஸ்ட் ஏன்னா ஓடுறாங்க, அவங்களுக்கு பயங்கர பிஸியாக இருக்கிறாங்க போல இல்லை. அதனால் யாரை இது கீழே விழுந்தவங்களை அவங்கள வந்து பார்த்துக்கணும். இல்லை, ஹல்லேலூயா, ஆமென். The Lord ministered to us. What is busy? What are the things that are prioritized in our lives? May the Lord speak to us. Amen. So, walking with Jesus, it is a journey, daughter. Since we started from chapter 2-3, start பண்ணோம். அங்கிருந்து இப்போ பார்க்கும்போது, it is a journey that is dotted with stories of salvation. Amen. Everywhere Jesus goes, அவர் வந்து ஏதாவது ஒரு ரட்சிப்பின் காரியத்தை வந்து அவர் வந்து சொல்லிக் கொடுப்பாரு, அதை வந்து செய்வார், அதை வந்து நிரூபித்து ஆண்டவர் காண்பிப்பார். Amen. Hallelujah. And the Lord has helped us also to understand what the Lord has done. சரியா? So இங்கே வந்து he has come from Jericho, he has come to Bethphage. பெத்பகேல என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து இப்போ பார்ப்போம். பெத்பகேல வந்து
significance of Bethpage is it is the starting point of Jesus' triumphal entry into Jerusalem. So why did he choose all of this? There is always a meaning. The Bible is rich with symbolism. There are lots of connections between Genesis to Revelation. There are lots of connections over there, and it is interesting for you to study that. ஏன் அதை ஆண்டவர் செய்தார்? ஏன் ஆண்டவர் 2 முறை ரிப்பீட் பண்ணியிருக்கிறாரு? ஏன் ஆண்டவர் ஒரு காரியத்தை அவர் பல விதங்களில் அவர் சொல்லியிருக்கிறார்? இதெல்லாமே தியானிக்க கர்த்தர் நம்ம, because it is all important. This is the word of God and this is the breath of God. Amen. So starting point of Jesus, Bethpage அப்படின்னு சொன்னா it is the house of unripe figs. அப்படின்னா signifying judgment on the spiritual leadership. என்னன்னா அவங்க வளரவே மாட்டேன்றாங்க, கனிகளை கொடுக்கவே மாட்டேன்றாங்க. அதுதான் பெத்பேகே. அப்படிப்பட்ட ஒரு ஊரில் நம்ம இருக்கலாமா இல்லையா? So he comes to Bethpage, and there what actually happens is he sees that fig tree. On the first day அவர் உள்ள போயிட்டு வெளியே வராரு, பசியோடு இருக்கிறாரு. அந்த ஃபிக் ட்ரீக்கு வராரு. அந்த ஃபிக் ட்ரீ இலையெல்லாம் நிறையா இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி அது ஒரு செழிப்பு அங்கே இருக்கு. The leaves are fresh and green, but there are no fruits. And the scripture mentions that it was not even a season of giving fruit. And ஆண்டவருக்கு அதை பார்த்து கோபம் வருது, because he is making a point here. என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொன்னா, Jesus cursed the fig tree. It had leaves but no fruit. And this particular place, this particular fig tree was located between Bethpage and Bethany. Once again that thing of unripe, the house of unripe figs. It comes out. And here what the Lord is saying, God often speaks about bearing fruit. ரட்சிப்பு அப்படின்னு சொன்னா, ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொன்னா நம்ம கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. எங்க பெத்பேகேக்கு வராரு. பெத்பேகேக்கு அவர் இதை சொல்லும் போதெல்லாம் அவங்க எல்லாம் யோசிச்சிருப்பாங்க, ஆண்டவரே கனி கொடுக்காம இருக்கிறோமே, கனி கொடுக்காம ஒரு ஊர்லயே அப்படியே இருக்கிறோமே, ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரே எங்களை நீங்க மன்னிங்க, கனி கொடுக்கிறவர்களாக ஆண்டவர் நீர் எங்களை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. I mean, bearing fruit is such a desire of the Lord. I mean, அவர் சொல்றார், நானே மெய்யான திராட்சை செடி, என்னில நீங்க நிலைத்திருந்தால் நீங்க கனி கொடுப்பீங்க. So அதனால people know about Jesus Christ, but they were not willing to stay in Jesus Christ. Knowledge about God is one thing, but living in God is another thing. I mean, நம்ம அப்படி கிடையாது. We are going to live in Christ. We are going to bear fruit. Amen. That is the generation that God has chosen. Amen. I pray that we will all bear fruit. அதாவது ஆண்டவர் விரும்புகிற அந்த கனிகளை நாம் கொடுக்கும்படியாக கர்த்தாதி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். Bethpage is a village on the Mount of Olives. இங்க பாத்தீங்கன்னா அங்க கீழே சில அந்த கிராமங்கள் இங்க இருக்குல்ல, அந்த கிராமத்துல ஏதாவது ஒரு கிராமம் இருக்கும், சரிங்களா? ஸோ அதில் இப்போ பார்த்தீங்கன்னா Bethpage it is at the bottom, at the base of Mount of Olives. அங்கிருந்து அவர் பயணப்பட்டு போகும்போது there is also on the other side of the Mount of Olives there is the Garden of Gethsemane. சரியா? And from there he is starting from Bethpage. He comes all the way from Jericho, Bethany, Bethpage. Now he is going to enter into Jerusalem temple. சரியா? So he comes and stands on this road. இங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் வாசிங்க 19ஆம் அதிகாரம் 37ல இந்த இடத்துல நிக்கிறார். இது there is a road that goes down into Jerusalem அப்படி சொல்லிட்டு வேத வசனம் சொல்லுது. வாசிங்க 19:37. அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷரெல்லாம் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய நாமத்தினாலே இங்கிலீஷ்ல வாசிக்கலாமா? When he came near the place where the road goes down to the Mount of Olives. Yes, that is the place where he comes, and that is from there he starts his journey. So இங்கிருந்து பாருங்க, இங்கிருந்து பார்க்கும்போது என்ன தெரியுதுங்க? எருசலேம் தெரியுது பாருங்க. It is a beautiful vantage point where he can see the temple of Jerusalem. So அங்கிருந்து அவர் அந்த நோக்கி கொண்டு அதை பார்த்துக்கிட்டே அப்படியே போறார். But there is much more in this. You see, now significance of Mount of Olives அப்படின்னு சொன்னா, it is first of all it was mentioned in many prophecies in the scripture. சரியா? And it is a place of Jesus's prayer.
அந்த கார்டன் ஆஃப் கெத்செமனே இருக்குல்ல, இந்த கார்டன் ஆஃப் கெத்செமனில் வந்து அழுது அவர் வந்து ஜெபம் பண்ணுற ஒரு அருமையான ஒரு இடம் இல்லை. அழுது கேட்குறார், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால் உமக்கு சித்தம் இருந்தால் ஆண்டவரே இது நீங்கட்டும், அப்படி இல்லைன்னா ஆண்டவரே நான் ஏற்றுக்கிறேன். Amen. Hallelujah. And that is the place where he was sweating, and in that sweat there was blood. And he was going through deep anguish. Why? For you and me. நமக்காக ஆண்டவர் வந்து அவ்வளவு சுமைகளை அவர் சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, பாவங்களை சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. என்ன அங்கே எல்லாம் இந்த ப்ராஃபஸியில் வந்து ரட்சிப்பு பற்றி தானே இருக்குது, அவருடைய ஜபத்தில் வந்து ரட்சிப்பு, அவங்களெல்லாம் ரட்சிக்கணும். I mean, he's thinking about how I can save my people. Amen. So it's a teaching site. அநேக வந்து உபதேசங்களை வந்து கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு இடம். அப்புறம் வந்து it is also the place of Jesus Christ triumphal entry, and it is also a place of betrayal. யூதாஸ் வந்து அங்கே தான் வந்து he betrayed Jesus Christ, and that is also a place where Jesus Christ ascended into heaven. Such a significant place இல்லை. எங்கிருந்து அவர் வந்து எழும்பி போனாரோ அதே இடத்துக்கு அவர் வந்து திரும்பி வரப்போறார். செகண்ட் கம்மிங் இஸ் ஆல்சோ தேர். ஜெகராயா 14:4 பார்க்கணும், நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து he comes and lands on this Mount of Olives, and the mountain will be split into two. அது ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்டாக வந்து பிரிய போகுது இல்லை. ஆண்டவர் மறுபடியும் வரும்போது இல்லை, அந்த அற்புதமான காட்சியை காண கர்த்தாதி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய கண்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். So it's all about salvation. Whatever the Lord is doing from Jericho and the last journey வரும்போது எல்லாமே ரட்சிப்பை குறித்ததான ஒரு காரியமாக இருக்கிறபடியா கர்த்தாதி கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. Then now he comes into the temple area, enters through the east gate. இது ஒரு அருமையான ஒரு படம். இன்னொரு பெயிண்டிங் ஒன்று இருக்குது பாருங்க. Lots of lovely paintings are there. இல்லை, இது இன்னொரு பெயிண்டிங். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, the significance of the eastern gate, golden gate அப்படின்னு சொல்லும்போது it was the promised messianic entry. இங்கிருந்து வந்து ஆண்டவர் வந்து இந்த உள்ள அப்படி அவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். ஜெகரியா 9:9 வாசிக்கலாம், அப்புறம் வந்து 14 வாசிக்கலாம். யார் வந்து பிரவேசிப்பாங்க அப்படின்னா மகிமையின் ராஜா அந்த இடத்துல வந்து உட்பிரவேசிப்பார். வாசிக்கலாமா? ஜெகரியா 9:9 இருக்கா? People of Zion, shout in triumph for people of Jerusalem. Look, your king is coming to you. He is righteous and victorious, yet he is humble, riding on a donkey. Riding on a donkey's colt. Amen. 14:4 படிக்கலாம். Zechariah 14:4. On that day, his feet will stand on the Mount of Olives. Yes, east in a of second Jerusalem. coming. Yeah, and then what happens? East of Jerusalem, the Mount of Olives will be split into two from east to west, forming a great valley, with half of the mountain moving north and half moving south. Yeah. So you have to remember this on this Palm Sunday. இல்ல, எங்கிருந்து அவர் வந்து துவங்கினாரோ, it is not just about all these things. இல்ல, அதெல்லாம் இருக்கு, அந்த செலிப்ரேஷன் எல்லாம் இருக்கு. But there are greater things. It is a prophetic fulfillment. When he comes and stands there, when he enters Jerusalem, when he enters through the east gate, it is all a fulfillment of Jesus, of God's prophecy. சரியா? So it also signifies divine presence. இல்ல, அவர் நுழையும் போது மகிமையின் ராஜா அவர் உட்பிரவேசிக்கிறார். அதுக்கப்புறமா இன்னொன்று என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, another thing that we have to learn is that there is a new beginning that is going to happen when Jesus Christ enters. அப்புறமா it is also linked to the beautiful gate. அதே இடத்துல தான் வந்து பக்கத்தில் தான் அந்த beautiful gate இருக்கு. அது அங்கே வந்து பக்கத்தில் ஒரு குளம் இருக்குல்ல, அதில் வந்து there was a healing that happened. So lots of good things are linked to that. And right now this gate is shut, that has been sealed up. In AD 1541 there was a king called as Suleiman, Ottoman king. He has sealed it up. இப்போ நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் கேட் ஆஃப் ஜெருசலம் அப்படின்னா it is sealed, fully sealed. But when the Lord returns, it will be open. ஆமென். கர்த்தர் அதன் மத்தியில் மறுபடியும் திரும்பி வருவார். ஆமென். ஸோ அதையும் வந்து அந்த சீல்டுக்கு இருக்கிறது கூட, அது கூட வந்து எசேக்கியேலுடைய புத்தகத்தில் வந்து எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி வந்து சீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ ஆல் these significant things, I think it is important for us to remember on this particular day. Amen. So once again, it is all about the salvation that God is going to bring to us. In Jesus' ministry,
if we come back to Matthew 10, அதுல இருந்து 24 இருந்து 30வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா அதுல வந்து let's read that Matthew chapter 10. இருபத்தி நாலுல இருந்து வாசிக்கலாமா? 24 இருந்து 25 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம். The student is not above the teacher, nor a servant above his master. It is enough for students to be like the teachers and servant like their masters. If the head of the house has been called Beelzebul, how much more the members of his household? Amen. இங்க என்ன நம்ம கத்துக்க போறோம்? How does this connect to the triumphal entry of Jerusalem? Okay. So Jesus is sending his disciples to the mission field to launch a new era. Correct? இப்போ ஆண்டவரும் வந்து எருசலேமுக்குள்ள வரார் அப்படின்னு சொன்னா he is beginning a new era. Right? And so Jesus is entering for one last time, right? And so can we see the comparisons here? He says a student is not above his teacher, nor a servant above his master. Jesus is proving that one has to humble in our lives to win everything. அதனால தான் அந்த கழுதை இல்லை ராஜரீகம் செய்து அவர் வந்திருக்கலாம். அவருக்கு வந்து ஆயிரக்கணக்கான வந்து தூதர்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் he did not choose that at all. The life of a Christian is about humility. I mean, that is quintessential for a Christian life. கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரை தாழ்மையாக இருக்கு. பெருமை அப்படின்றது வந்து பிசாசுக்கு தான் வரும் இல்லை. pride comes from the devil. தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவரை கர்த்தாதி கர்த்தர் எங்களுக்கு தாழ்மையை நீங்கள் தரும்படியாக ஜெபிக்கிறேன். இப்போ student cannot go above the teacher. A servant cannot go above the master. And he is teaching us a lesson here. You know, when he is sending the disciples, this is how you should be. You should be humble in learning. இந்த படிப்பு அப்படின்ற ஒரு காரியம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து படிச்சுட்டே இருக்கலாம். வாழ்நாள் ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்கலாம். There is no stop. இது படித்து முடிச்சுட்டேன், இதுக்கப்புறம் வந்து கற்றுக்க வேண்டியது ஒன்றுமே இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? There is always something to learn. And learning is such a beautiful thing. நான் யார் இங்கே வந்தாலும் இந்த தேசத்திற்கு வந்தாலும் அவங்களுக்கு நான் சொல்கிறது தான், if you do not have a job, I want you to study and get into a job. If you have studied in the same profession and you do not have a job right now, doesn't matter, you study again. அப்படி 2 பேர் படிச்சிருக்கிறாங்க, இப்போ நல்லா இருக்கிறாங்க இல்லை. படிக்கிறதுல வந்து தவறே கிடையாது. Educate yourself. Remember, Jesus Christ is the Rabbi. He is our teacher. He taught us. More than preaching, he was teaching a lot. And that is why I love it. எனக்கு வந்து இந்த டீச்சிங் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேத புத்தகத்திலிருந்து ரகசியங்களை எடுத்து நம்ம வந்து மக்களுக்கு கற்றுக் கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் ஒரு தாளந்தை வந்து கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவருக்கும் அப்படியாக கர்த்தாதி கர்த்தர் தருவாராக. Learn, educate yourself. And நாளைக்கு ஏதாவது ஒரு புதுசாக ஒன்று கற்றுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து வேஸ்டே ஆகாது. somehow அது வந்து உங்களுடைய லைன் ஆஃப் ஒர்க்கில் இல்லாமல் இருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது ஒன்று புதுசாக இருக்கலாம், ஆனால் it will somehow come in handy into your life. Amen. நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம், but right now there is no time. So Jesus is proving that one has to humble to win. And the gospel of Jesus Christ is always about serving. Jesus Christ comes in as a triumphal entry அப்படின்னு சொல்லும்போது he is coming in the attitude of not ruling, of serving people. Amen. நமக்கு வந்து ஒரு பெரிய பாடம் ஆண்டவர் இந்த லெந்து நாட்கள் கற்றுக் கொடுக்கணும். ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தர் முதலாவது தாழ்மையாக இருக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. பெருமை அப்படின்ற ஆண்டவரே காலத்திலும் ஆண்டவரே எங்களுக்குள்ளாக வராதபடி கிருபை பாராட்டு. 2வது ஆண்டவரே நான் மற்றவர்கள் ஆண்டவரை சேவிக்கும்படியாக come here to serve. In your own professions, I believe that God has kept you in that place to serve. Amen. இப்படியோ வந்து ஏதோ ஒரு சர்வீஸ் வந்து உங்கள் மூலமாக நடக்க கர்த்தாதி கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாங்க. ஆமென். ஸோ டாங்கி அப்படின்னு சொல்லும் போதே வந்து இட் இஸ் an example, serving, being humble, strong and effective worker, obedient to the master. இல்லை கழுதை வந்து சொன்ன பேச்சு கேட்கும் இல்லை. நம்ம சித்தில் நிறைய பேர் இருப்பாங்க, அதெல்லாம் சொல்லலை. சரியா? Jesus' kingship and his godly kingdom is service with humility. Amen. தாழ்மையோடு இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவார். Amen. So
There is verse 25 பார்க்கும்போது there is another verse. It is enough for the student to be like his teacher and the servant like his master. போதும். அதாவது இயேசு மாதிரி நீங்க வந்துட்டீங்கன்னா போதும் அப்படின்றார். ஒரு டீச்சர் போல if you say that I can come up to the level of my teacher அப்படின்னா போதுன்றார். அதுக்கு மேலே போகாதீங்கன்றார். ஏன்னா தலைமையில் ஏறிடும். இல்லை உங்கிறது இறங்குறது ரொம்ப கஷ்டம். ஏறிட்டோம் சீக்கிரமா வந்துடும் அதெல்லாம் இல்லை. And here in the scripture it says, when it comes to serving, be equal. And Jesus Christ himself said, you will do much more than I, but you cannot do more than Jesus Christ. Can you? இல்லையா? பேதுருடைய நிழல் பட்டது இல்லை, அது நிறைய மிரக்கிள்ஸ் நடந்தது. பாலுடைய ஒரு கைக்குட்டை இல்லை, the kerchief did miracles. இதெல்லாம் ஆண்டவர் செய்யல இல்லை. We did more than that, but the Lord says never ever go above. அது யார் செஞ்சது சொல்லுங்க? அப்படி யார் போனது? It was the devil who did that, and that is why he fell from heaven. இல்லை, கர்த்தாதி கர்த்தர் நமக்கு தாழ்மையான உள்ளத்தை தருவாராக. இந்த நாட்களில் கர்த்தாதி கர்த்தரை பெருமையான காரியங்கள் ஆண்டவர் எதுவும் எங்களுக்குள்ளாகி இராதபடி எங்களுக்கு கிருபை பாராட்டு. Following in the footsteps, submit to Jesus, never go above him. நமக்கு தான் நிறைய தெரியும். ஆண்டவரே நீங்கள் சொல்லிக் கொடுங்க, நீங்கள் எப்படி நடத்துறீங்களாப்பா, உம்முடைய அடிச்சுவடுகளிலே ஆண்டவரே நாங்கள் கடந்து போக எங்களுக்கு கிருபை பாராட்டு. Amen. Jesus said, you will do much more than I. However, in this case, if the head of the house is Beelzebub, how much more the members of his household அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. இங்க already he has been accused that he is demon possessed அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. So in this case, devil will beget only devil. Evil will beget only evil. Amen. So Jesus brought salvation through Jesus Christ, through the gospel of Jesus Christ, through holiness. பரிசுத்தத்திலே அந்த நீதியில ஆண்டவர் நமக்கு கொண்டு வந்தார். அவர் அக்யூஸ் பண்றாங்க, பிசாசு பிரச்சனை இல்லை இல்லை. கர்த்தர் இந்த லெந்து நாட்களில் கர்த்தாதி கர்த்தரை இன்னும் பரிசுத்தம் அடைய, இன்னும் நீதிமான்களாக ஆண்டவரை கர்த்தாதி கர்த்தரே எங்களுக்கு கிருபை பாராட்டு. பலர் பல விதமாக நம்மை பற்றி பேசலாம் இல்லை, பரிகாசியம் பண்ணலாம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் நீங்கள் யாருன்னு, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் யாருன்னு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தாதி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. Jesus taught that salvation is by defeating the devil, not partnering with the devil. We cannot do anything, we cannot be successful when we partner with the devil. Amen. Is this a lesson for us to learn during the Lent season? ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரே ஒதுங்கி இருக்க, கர்த்தருக்காக ஆண்டவரே உறுதியாக ஆண்டவர் நாங்கள் இருக்க, பரிசுத்தமாய் ஆண்டவரை வாழ. ஆண்டவரே அது ஒரு பிரயாசம்தான். நீதிமானாய் வாழ்வதே ஒரு பிரயாசம். ஆண்டவரை கர்த்தாதி கர்த்தரை முடியாமல் இருக்கப்பா, ஏதோ ஒரு பிரச்சனை ஆண்டவரை விடுகிறது. ஆண்டவரை ஏதோ ஒரு காரணத்து நிமித்தமாக மேற்கொள்ளாம ஆண்டவர் இருக்கிறப்பா. Heavenly Father, help me not to partner with the devil, O Lord. Help me, O Jesus, Heavenly Father, to sit at your feet, to learn, O Lord. Amen. Help me to overcome the devil. Amen. Let's pray this prayer sincerely during this Lent season. வருகிற நாட்கள் கர்த்தாதி கர்த்தர் நமக்கு பலன் தருவார். He will help you to overcome evil. He will help you overcome all the temptations that come against you, that make you guilty. இதை செய்யாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு காரியம் கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவர் அதை மேற்கொண்டு வர எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஆமென். ஹல்லேலூயா. So there is much to learn in those two verses, right? Don't be afraid of all the people he is sending now, right? Don't be afraid of them. Jesus was not afraid of what was going to happen to him in Jerusalem. He knew that he was going to die. He knew that he was going to be betrayed. He knew that he was going to be, heard insults and அப்படியே அடிச்சு கிடிச்சு நொறுக்கி எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாருமே தெரியும். But he was not afraid of them. நமக்கு what kind of fear that we have in our lives. நாளைக்கு இவங்க அப்படி பண்ணுவாங்க, அவங்க அப்படி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு காரியம் நமக்குள்ளாக இருக்கா? கர்த்தாதி கர்த்தரே என்னாண்டவர், if they come against me, so what? My God is with me. Amen. There is nothing concealed that will not be disclosed. இங்க பாருங்க, Jesus is going to expose the sin and weaknesses of people just like he exposed the weaknesses and sins of the Jewish authorities. அவங்க எல்லாம் ஆடம்பரமாக நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அவங்க ஊழியெல்லாம் செய்வாங்க.
தலைமை தாங்குவாங்க. ஒரு டேபிளில் வந்து யாராவது சாப்பாடு வச்சுக்கிறாங்கன்னா அதில் வந்து அவங்க ஹெட் ஆஃப் த டேபிள்லாம் இருக்கணும். அவங்கள வந்து பார்த்து நிறைய பேர் வந்து வணக்கம் போடணும், இல்லை தலை குனிணும், அவங்க பிடிச்சிருக்கிற பையை எடுத்து போய் எங்கேயாவது வைக்கணும், இல்லை இதெல்லாம் வந்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. சர்வீஸ் மென்டாலிட்டியே கிடையாது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்களுடைய வீக்னஸஸ் எல்லாம் ஆண்டவர் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. இவங்க தான் அவங்களுடைய ஜூவிஷ் அத்தாரிட்டிஸ். They are the teachers of the law. They are the ones who are looking after you. இல்லை எரேமியா தீர்க்கதரிசி எசேக்கியேல் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே பயங்கரமாக எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாரு. இவங்களாம் அவங்களுடைய ஷெப்பர்ட்ஸ், ரைட்? And he says, the shepherds did not take care of you. He says, I will be your shepherd. அவ்வளோ அன்பு கொண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. ஜனங்களை தன்னுடைய அதாவது நான் சொல்கிறேன் பாருங்க, ஊழியக்காரர்களை விட ஆண்டவர் வந்து ஜனங்களை வந்து ரொம்ப அதிகமாக நேசிக்கிறார். He loves the people so much. ஊழியக்காரர்களுக்கு வந்து அவர் உண்மையாக இருப்பார், எல்லாம் பண்ணுவார், அதெல்லாம் இருக்குது. பட் more than the priests, more than the Levites, more than the servants of God, He loves the people so much. So அதனால் we should not miss out on that advantage. Amen. Hallelujah. So Jesus is going to expose that. Then he says, what is spoken in secret will be announced from the rooftops. எல்லாம் மறைஞ்சிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வரும். தட் இஸ் லென்த் சீசன் ஃபார் அஸ். இல்லை, உள்ளங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு தருணம். லென்த் சீசன் அப்படின்னு சொன்னால் உபவாசம் பண்ணப்பா நான் வந்து கறி விட்டுட்டேன், இல்லை ஈஸ்டர் வரட்டும் வெளுத்து கட்டும், இல்லை அது வரைக்கும் காத்திருப்போம். ட்ரீம்ஸ்லாம் வரும், சொப்பனங்களெல்லாம் அப்படியே அந்த இல்லை அந்த கிரேவியெல்லாம் அப்படியே ஊற்றி இல்லை. ஆனால் அதெல்லாம் கிடையாது. இல்லை, நம்முடைய ஆண்டவருடைய சுபாவங்கள் மாறட்டும். அப்பா சாப்பிட்றதுலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் உபவாசம் இருங்க, உபவாசம் இல்லைன்னா பரவாயில்ல. இல்லை, ஃபாஸ்டிங்னா எப்படிப்பட்ட ஃபாஸ்டிங் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. எப்படி சொல்கிறார் வேத புத்தகத்தில்? go and look after the poor. இல்லை, feed them. that is fasting. நம்ம வந்து நல்லா இருக்கணும் ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே, நான் வந்து சரியாகணும் மாறணும் அப்படின்றத நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கணும் பாருங்க. அந்த ஃபாஸ்டிங் வந்து ஆண்டவர் வந்து அதில் பிரியமாக இருக்கிறாருன்னு யோசித்து பாருங்க. I want you to think about it because I want you to live a true Christian life. யாரோ நமக்கு வந்து பாஸ் பண்ணி விட்டாங்க அப்படின்ற ஒரு வாழ்க்கை நம்ம வந்து வாழாமல் கர்த்தாதி கர்த்தர் உண்மையான கிறிஸ்தவர்களாக, நேசிக்கிறவர்களாக ஆண்டவரே, உபசரிக்கிறவர்களாக ஆண்டவர் எங்களை மாற்றுங்கப்பா. ஆமென். I want us all to become the best Christians. ஆண்டவர் நம்ம வந்து பரலோகத்துக்கு போகும்போது well done thou my good and faithful servant நமக்கு எல்லாருக்கும் சொல்லணும். ஆமென் சொல்லுவோமா? ஆமென், ஹல்லேலூயா. அது ஒரு பெரிய பாராட்டு கிடைக்கணும். அந்த பாராட்டுக்காக தான் நம்ம வந்து ஆண்டவருக்காக உழைக்கிறோம். இல்லை, அதனால் ஆண்டவர் கொடுத்துருக்க நிறைய காரியங்கள் வந்து we have twisted it and made it to our own liking. இல்லை, we have changed the tenets of the scripture so that it will fit us. We should not do that. இல்லை, அப்படி பண்ணவங்களெல்லாம் ஆண்டவர் வந்து பயங்கரமாக கேள்வி கேட்குறாரு, ஏன் அப்படி பண்ணு? இப்போ ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வரும்போது அந்த 3 ஆண்டு காலம் வந்து அவர் வந்து ஊழியம் செய்யும்போது he was with everyone, he ministered to everyone, he talked to everyone, but only against the authorities he was cursing them. ஆண்டவர் எங்கேயாவது சாபம் பண்ணியிருக்கிறாரா? இல்லை, he said he cursed the authorities. He said, you are the teachers of the law, you should know, you are whitewashed tombs. இல்லை, கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக நற்குணங்களை நீங்கள் தாங்கப்பா. அந்த நற்குணங்களுக்காக ஆண்டவரே, இது 2 நாட்கள் நாங்கள் பிரயாசப்படுகிற எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் வெளிவரட்டும். தாவீது ராஜா சொல்கிறார், ஆண்டவரே என்னுடைய உள்ளந்தீரங்களை நீர் ஆராய்ந்து பார்க்கப்பா. என்னில் ஏதாவது ஒரு தவறாக இருந்த ஆண்டவரே என்னை மன்னிங்க, ஆண்டவரே என்னை சுத்திகரிங்க, ஈசோப்பினால் நீர் என்னை கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க, சுத்தமாகணும். அசுத்தமாக இருக்கிற மாதிரி தெரியுது ஆண்டவரே, எனக்கு வேண்டாம் ஆண்டவரே அந்த வாழ்க்கை, சுத்தமாகணும் அப்பா. I will listening to the word of God. Amen. The Lord bless us. This is what He has called you for. And I tell you, it is not impossible to overcome. நமக்கு நினைக்கிறோம், we think that it is hard for us to live such a life. No, it is not. You just give it a try and then you will say, I have tasted and seen that the Lord is good. Amen. கர்த்தாதி கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அப்படியாக நடத்துவாராக. அப்புறம் everything that is against God will be brought to light. இதுக்காக தான் அவர் வந்திருக்கிறார், இப்போ உள்ள வந்திருக்கிறார். இல்லை, he is ministering to us in many different ways. The triumphal entry is about looking into our lives, about our sin, about how we have to serve, how we have to be humble,
and all of that. Amen. So do not be afraid. This is another thing that he says, verse 28. Do not be afraid of those who kill the body but cannot kill the soul. Ilya? And Jesus Christ is going to be killed, but nobody can kill his soul. Can you kill an everlasting God? ஆண்டவர் வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, can you kill God who is living always, who has no beginning, who has no end? How can you kill him? ஆமென். இல்ல இது நம்முடைய பார்வையில் வந்து ஓகே நம்ம வந்து கொண்டுடலாம். யாருக்கு தெரியும்? உங்களுக்குலாம் தெரியுமா? தெரியாது பண்ணிட்டாங்க. ஆண்டவரை தான் சொல்றாரு, தெரியாம பண்றாங்க. ஆண்டவரே இவங்களை மன்னிச்சிடுங்கப்பா. ஆமென். So be afraid of the one. இங்க பாருங்க, இங்க தான். Be afraid of the one who can kill both the soul and body and send you to hell. Gospel இங்க வந்துச்சா? ஹல்லேலூயா. பரலோகம் அப்படின்றது ஒன்று இருக்கு, அதே போல நரகம் அப்படின்றது ஒன்று இருக்கு. கர்த்தாதி கர்த்தர் நம்மை நரகத்திலிருந்து விலக்கி காக்க தான் நம்மத்தில் இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. The triumphal entry is, my people should be victorious. They should not end up in hell. And he says, be afraid of the one who can kill your body and also your soul. அப்படின்னு யோசித்து, நம்முடைய ஆத்மாவே வந்து அழிந்து போகுது அப்படின்னு சொன்னா அது வந்து யாராலையும் முடியாது இல்லை, ஆனால் கர்த்தரால் மாத்திரமே அது முடியும். உண்மையாக இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. These are good lessons for us to learn during Lent season. Jesus brings in the gospel, salvation through Jesus is a must. It is not optional for all those who want to enter heaven. Amen. Are not two sparrows sold for a penny? The Lord asks. இல்லை அப்போ கூட சொல்கிறார் பாருங்க, 2 பறவைகள், குருவிங்களா, 2 குருவி, அது வந்து ஒரு ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து செல் பண்ணிடுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அதில் 1 கீழே விழுந்தாலும் எனக்கு தெரியும். இல்லை என்னுடைய சித்தம் இல்லாமல் அது என்ன 1 ரூபாய் இருக்கிற ஒரு இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, இதில் பாருங்க என்ன சொல்கிறார் அப்படின்னா, how much God cares for that one single sparrow. And he says, even your very hairs are numbered. He says, you are much more special for me. You are worth more than many sparrows. You see the level that God has placed us in. I mean, இதுக்காக தான் வந்து ஆண்டவர் வந்து he is entering into Jerusalem to give you that life that you have lost, that you have forgotten about. You are precious. இஸ்ரவேலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எங்கள் வீட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு படம் இருந்தது, அதில் வந்து ஒரு சின்ன வந்து ஒரு சிக்கன், நியூலி ஹேட்ச்ட் சிக்கன். இட் வாஸ் தேர் இன் த ஹேண்ட் அண்ட் த வேர்ட் சேஸ், யூ ஆர் ப்ரெஷியஸ் அண்ட் ஆனர்ட் இன் மை சைட். Amen. I have kept you as the apple of my eye. Even when your mother forsakes you, I will not forsake you. I will never leave you nor forsake you. ஆமென். அவ்வளோ பெரிய அன்பு வந்து ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். இப்போ வந்து உங்களை வந்து ஆண்டவர் கைவிட்டுட்டாரா? யார் நினைக்கிறீங்க? ஆண்டவர் எங்களை கைவிட்டாரு. ஆண்டவர் எங்க இந்த தேசத்தில் கொண்டு வந்து என்னை வந்து தவிக்க விட்டுருக்கிறாரு. இந்த தேசத்தில் வந்து எனக்கு ஒன்றுமே கொடுக்கல. ஆமென். You are much more precious. ஆமென். ஹல்லேலூயா. அந்த பாடுகள் மத்தியில் கர்த்தாதி கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. The Son of Man came to seek and save that which was lost. No one is too lost for God's love. அந்த parables எல்லாம் பார்க்கும்போது, the lost sheep, the lost coin, the lost son அப்படின்னா rejoice. யாராவது ஒருத்தர் வந்து when they come to Jesus Christ வந்து there is rejoicing not only around but in heaven. பரலோகத்தில் வந்து அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம். அப்புறமா Jesus sends out the 12 just to do this. நீங்கள் போய் இந்த சுவிசேஷத்தை அவங்களுக்கு சொல்லுங்க அப்படின்றாரு. That is why Jesus Christ came and he was riding the donkey. How he showed how it is done. இப்போ வந்து அனுப்புறாரு இல்லை, மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் அவங்க வந்து சீடர்களை அவங்க அனுப்புறாரு அப்படின்னா இப்படி நீங்கள் போங்கன்றாரு. அதனால் நம்ம எல்லாம் கழுது மேலே ஏறிட்டு நம்ம போகணும்னா எங்கேயும் ஏற்றுக்க மாட்டாங்க. பட் you know the intention behind it. And he says, with humility you do it, with purpose you do it, with great love you do it. Amen. What is your part in Jesus' ministry? Amen. According to your faith, it will be done to you. தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா.
அன்பின் பரலோக பிதாவே, thank you Lord for these Lent days. Thank you Lord for this Holy Week. Heavenly Father, this is the time of reflection, O Lord, in your presence. Every man of God, every woman of God, Lord, in the scriptures, Heavenly Father, they were reflecting in your presence. Starting from Abraham, Noah, Jacob. Am I doing the right thing? Am I in the right place? Am I on the right path? Am I a good person? Lord, look into my heart, O Lord. Cleanse me. Heavenly Father, I want to be useful, O Lord, to you, O Jesus. உபயோகமுள்ள ஒரு பாத்திரமாக ஆண்டவர் இருக்கணும் அப்பா. ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரே, Heavenly Father, O Lord, you are banking on us, O Jesus. The church, O Lord, to be, O Lord, the missionaries, O Jesus, of this world, O Lord. You are banking on the church, O Lord, Heavenly Father, to be sent into this world, O Lord, Heavenly Father, to stand as a testimony, to proclaim the gospel, to tell the people who Jesus Christ is, O Lord. கர்த்தாதி கர்த்தரே ஆண்டவரே, அதை நாங்கள் செய்யும்படியாக நீங்கள் கிருபை பாராட்டுங்கப்பா. இந்த லெந்து நாட்களில் ஆண்டவரை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த இடம் ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரே ஒரு வித்தியாசமான ஒரு இடம் அப்பா. இதில் ஆண்டவர் ஊழியங்கள் ஆண்டவர் இன்னும் பெருகட்டும் அப்பா. கர்த்தாதி கர்த்தரே NSTF ஆண்டவரே இதில் ஆரம்ப ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரே ஆரம்ப நாட்கள் ஆண்டவர் இருக்கிறோம் அப்பா. கர்த்தாதி கர்த்தரே நீங்க சொல்லியிருக்கீங்க மறுபடியும் reminding us, do not despise small beginnings. அற்பமான ஆரம்பங்களை நீ அசட்டை பண்ணாதே அப்படி நீங்க சொல்றீங்கப்பா. கர்த்தாதி கர்த்தரே ஆண்டவரே, Heavenly Father, O Lord, what you are going to do in and through us, O Jesus. These are wonderful lessons, O Lord, for us to learn. First of all, O Lord, Heavenly Father, change our character, change our behavior, so that, O Lord, we can be in tune with you, O Lord. கர்த்தாதி கர்த்தரே, எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற அனைத்து காரியங்களும் ஆண்டவரை நீர் வெளிப்படுத்துவீரப்பா. Heavenly Father, what is hidden, O Lord, Heavenly Father, will be, O Lord, will come out, O Jesus. அதெல்லாம் ஆண்டவர் உம்முடைய பாதப்படி நாங்கள் அறிக்கையிட நீங்க கிருபை பாராட்டுங்க. Heavenly Father, help us to live, oh, like a true children of God, O Lord, like a true son of God, true daughter of God. Hallelujah. You are the sons and daughters of the living God. ஆண்டவரே ஜான் ஆண்டவரே சொல்லும்போது அப்பா கர்த்தாதி கர்த்தரே நாங்கள் உண்மையாக தேவ பிள்ளைகளாக நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. You are like the stars அப்படின்னு நீங்கள் சுடர்விடும் ஒரு விண்மீன்களாக இருக்கிறீங்க அப்படின்னு ஆண்டவரே சொல்லுகிறாங்க அப்பா. And you are the fragrant offering அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்பா. கர்த்தாதி கர்த்தரே அப்படியாக எங்களை நீர் வணையும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த லெந்து நாட்கள் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பிரயோஜனம் உள்ளவர்களாக நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய ஆளுகைக்குள்ளாக எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? Thank you Jesus, thank you Lord. Heavenly Father, be with us, O Lord, and bless us அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே இந்த வாரத்தில் நடைபெறும் எல்லா ஊழியங்களும் நாளைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே மீண்டுமாக when we come on Good Friday, which is Heavenly Father, be with us and bless us as we are meditating on the cross, O Lord, and also Lord be with us, O Lord, Heavenly Father, for Easter Sunday, O Lord, when we celebrate the resurrection of our Lord and Savior Jesus Christ, O Lord. Heavenly Father, be with us, and Heavenly Father, minister to us, O Lord, in the way that you are ministering to us, O Lord, right now, O Jesus, in a very special way. ஆசீர்வதித்து நடத்துங்க. துதிக மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் வர தடைப்படும் அத்தனை பேருடன் கிருபையும் வல்லமையும் சமாதானமும் அதிகாரமும் இன்றும் என்றுமே நிரப்பி நிரப்பி நடத்துவீராக. ஆமென். ஆமென்.